என்ன என்பன பற்றிய தெளிவினை ஏற்படுத்தும் வகையிலான நிகழ்வினை பேராதனை பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் மஜ்லிஸ் அமைப்பின் கலை பீடத்திற்கான துணை மஜ்லிஸான அல் இஹ்யா அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது. குறித்த நிகழ்விற்கு எம் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் வளவாளரான டாக்டர் ரவுசைன், சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, எடுகேஷனலிஸ்ட் அண்ட் அட்வொகசி கன்சல்டன்ட் அவர்களை இஹ்யா அமைப்பின் நிர்வாக குழு சார்பாக வரவேற்றுக் கொள்வதோடு ஒளிமயமான தேசத்தை கட்டியெழுப்புவதில் பொறுப்புள்ள இளங்கலை பட்டதாரிகளாக பயணிக்க காத்திருக்கும் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறித்த அமர்வில் கலந்து கொள்வதோடு மட்டுமன்றி அமர்வின் இறுதியில் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு விடையளித்து நீங்களும் 1 மாதத்திற்கான ரீலோட் பேக்கேஜினை பெற்றுக்கொள்ளும் வெற்றியாளராகிடலாம். நிகழ்ச்சியில் முழுமையான கவனத்தை செலுத்துமாறு வேண்டிக் கொள்வதோடு கேட்கப்படும் வினாக்கள் நிகழ்ச்சிக்குள்ளேயும் வெளியேயும் இருந்து கேட்கப்படலாம் என்பதனையும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லும் நேரம் இது. நிகழ்ச்சியின் வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் ரவுசைன் சார், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 73வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே சுதந்திரம் என்ற அந்த விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தொடக்கத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல்கலைக்கழக மாணவர் சமூகம் இலங்கையை கட்டியெழுப்புதல், இலங்கையின் சுதந்திரம் என்ற 3 முக்கியமான அம்சங்கள் இந்த தலைப்பிற்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றது. தொடக்கமாக நான் இந்த உரையிலே சுதந்திரம் 1948 பிப்ரவரி 4ஆம் தேதி டி.எஸ். சேனநாயக்க அவர்கள் பிரிட்டிஷ் கொடியை பணித்து இலங்கையினுடைய தேசிய கொடியை உயர்த்தி முதலாவது அந்த சுதந்திர பிரகடனத்தை செய்த நிகழ்வு, அதற்கு பின்னால் இருந்த முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பன பற்றிய ஒரு சுருக்க அறிமுகத்தோடு பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற பொறுப்புகள், பணிகள் பற்றியும் எதிர்கால இலங்கை தேசத்தை கட்டி எழுப்புவதில் அவர்கள் என்ன வகையான பங்கினை ஆற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் சில முக்கியமான கருத்துக்களை இந்த அமர்விலே பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஒரு தனி மனிதனுக்கு எப்படி சுவாசமோ அது போன்றுதான் ஒரு நாட்டிற்கு சுதந்திரம் என்ற விடயம் முக்கியமாக இருக்கின்றது. அது வெறுமனே அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல, இந்த அரசியல் சுதந்திரத்தின் வழியாக வருகின்ற கலாசார சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், மத சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அரசியல் சுதந்திரம். அரசியல் விடுதலை போராட்டம் வரலாற்றிலே முனைப்பு பெற்று முக்கியத்துவம் பெற்றமைக்கான அடிப்படை காரணம் தமது கலாச்சார, மத, பொருளாதார சுதந்திரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அந்த விடுதலை போராட்டத்தினுடைய அடிப்படை குறிக்கோளாக இருந்திருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் இஸ்லாம் ஒரு தேசத்தின் விடுதலை, சுதந்திரம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதை அது தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறது. ஷுவைப் என்ற ஒரு நபியை அல்லாஹு தாலா உலகத்திற்கு அனுப்பிய பொழுதும் பொருளாதார காலனித்துவத்தில் இருந்து, பொருளாதார அநீதிகளிலிருந்து ஒரு சமூகத்தை விடுவிப்பதற்காகவே அவர் அனுப்பப்பட்டதாக குர்ஆன் சொல்கிறது. அவருடைய போராட்டம் அடிப்படையிலே ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் அனைத்து நபிமார்களுடைய போராட்டமாக இருக்கின்ற அதே நேரத்திலே ஒவ்வொரு நபிமாரையும் குர்ஆன் சிறப்பாக முன்னிறுத்தி காட்டுகின்றது. அவர் இந்த குறிப்பிட்ட பணியிலே அவருக்கு விசேடமான ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டதாக. அந்த வகையிலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலாச்சார சீரழிவுகளிலிருந்து உண்மையான ஒரு கலாச்சார விடுதலைக்காக, ஒரு பண்பாட்டு விடுதலைக்காக போராடிய ஒரு நபியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே காட்டப்படுகிறார். அந்த வரிசையிலே
ஃபிரௌனுடைய அடிமை தலையிலிருந்து பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்ற சமூகத்தை விடுதலை செய்வதற்காகவே மூசாவினுடைய முழு போராட்டமும் அமைந்த வரலாற்றை குர்ஆன் மிக விரிவாக பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக அரசியல் விடுதலை போராட்டம், சுதந்திரம் என்ற விடயத்துக்கு விசேடமாக ஒரு நபி ஒரு சமூகத்தை விடுவிப்பதற்கு போராடிய அந்த வரலாற்றை பேசுகின்ற குர்ஆன் மனிதர்களுக்கு சுதந்திரம் என்பது மிக முக்கியமானது என்ற ஒரு அடிப்படையான கருத்தை அது சூட்சுமமாக வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எகிப்தினுடைய கவர்னராக இருந்த பொழுது அவருடைய மகன் ஒரு சாதாரண பிரஜையான ஒரு கிறிஸ்தவ கிபித்தி பிரிவைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ இளைஞருக்கு அவர் அறைந்து விட்டார். அறைந்துவிட்டு அவர் சொன்னார், என்னுடைய தந்தை தான் எகிப்தினுடைய கவர்னர், என்னை நீ தண்டிக்க முடியாது என்று அவர் பேசிவிடுகிறார். இந்த செய்தி இரண்டாவது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சென்று சேர்கிறது. அவர்கள் கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய மகன் சாதாரண இஸ்லாமிய நாடொன்றில் வாழுகின்ற முஸ்லிம் அல்லாத ஒரு பிரஜையான அந்த கிறிஸ்தவ இளைஞரையும் அவருடைய அலுவலகத்துக்கு அழைத்து, இப்போதைய காலத்திலே நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஒரு ப்ரொவின்சியல் கவர்னர் அவருடைய மகன் இரண்டு பேரும் சாதாரண ஒரு கிறிஸ்தவ பிரஜையோடு ஜனாதிபதியினுடைய மாளிகைக்கு வருகிறார்கள். உமர் சொன்னார்கள் அந்த கிபித்திய இளைஞனை பார்த்து, உனக்கு எப்படி ஓங்கி இவர் அறைந்தாரோ அது போன்று நீ அவருக்கு ஒரு அறை விடு என்று. கவர்னர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதிக்கு முன்னிலையிலே அந்த சாதாரண ஒரு கிறிஸ்தவ பிரஜை ஓங்கி அறைகின்றார் அந்த கவர்னருடைய மகனுடைய முகத்தின் மீது. பின்னர் உமர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம், அது உலக வரலாற்றிலே மிக தெளிவாக பதிவாகி இருக்கிறது. எல்லா தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளை சுதந்திரவான்களாக பெற்றிருக்கின்ற நிலையிலே எப்போது நீங்கள் அவர்களை அடிமைகளாக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆக தனி மனித சுதந்திரம், ஒரு தேசத்தின் சுதந்திரம், ஒரு சமூகத்தின் சுதந்திரம் என்ற எல்லா வகை சுதந்திரங்களும் மிகவும் முக்கியமானவை. ஒரு மனிதனுடைய கொள்கை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நம்பிக்கை சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம் என்ற வரிசையிலே, பொருளாதார கலாச்சார சுதந்திரம் என்ற வரிசையிலே அரசியல் சுதந்திரம் மிகவும் அடிப்படையான ஒன்றாகும். இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த அரசியல் சுதந்திரம் 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப நடுக்கூறுகளிலும் உலகளாவிய ரீதியிலே ஏகாதிபத்திய பிரிட்டிஷ், நெதர்லாந்து, ஹொலந்து, போர்த்துக்கல் போன்ற நாடுகளிடமிருந்து அந்த அரசியல் சுதந்திரத்தை பெறுவதற்காக பல நாடுகள் விடுதலை போராட்டங்களை நடத்தின. எங்களுடைய நாட்டில் அப்படி ஒரு விடுதலை போராட்டம் நடைபெறாவிட்டாலும் படிப்படியாக ஆங்கிலேயர்கள் அரசியல் அதிகாரத்தை இலங்கையர்களுக்கு கையளிக்கின்ற பணியில் அவர்கள் முயற்சியில் ப்ரொசஸில் செயல்முறையில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதனுடைய இறுதி புள்ளியாகவே 1948 முழு அரசியல் சுதந்திரம் கிடைக்கப்பெற்றது. அதற்கு முன்னர் 1833ஆம் ஆண்டு கால்ப்ரூக் சீர்திருத்தம் ஊடாக இலங்கையர்களிடம் சில அதிகாரங்கள் கையளிக்கப்பட்டன. 1921 மெனிங் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். 1924 மெக்கலம் பரிந்துரைகள் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டன. 1931 டொனமூர் சீர்திருத்தம், 1947 சோல்பரி கமிஷனுடைய பரிந்துரைகள் நடைமுறைக்கு வந்தன. இந்த சுதந்திரம் நாட்டுக்கு கிடைக்க பெற்றதிலே இலங்கை முஸ்லிம் சமூகம் ஆற்றிய வரலாற்று பங்களிப்பு பற்றிய ஒரு நினைவு கூறலை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்வது மிக பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இந்த ஒவ்வொரு சீர்திருத்தமும் 1833 இந்த சீர்திருத்தங்கள் ஆரம்பித்து விட்டன. இலங்கையர்களுக்கு அதிகாரத்தை கையளிக்கின்ற படிமுறையான இந்த செயல்முறைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதிலே டொனமூர் என்று சொல்லப்படுகின்ற 1931ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட அரசியல் சீர்திருத்தத்தில் மட்டும்தான் இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களுடைய அரசியல் உரிமைகள், காப்பீடுகள் ஓரளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு அரசியல் சீர்திருத்தம். ஏனைய எவற்றிலும்
சிறுபான்மை மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அதனால்தான் தமிழ் சமூகத்திலே தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் உருவாகின, இயக்கங்கள் உருவாகி அவர்களுடைய அரசியல் வேண்டுகோள்கள் அபிலாஷைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த மட்டிலே பெரும்பான்மையான இந்த சீர்திருத்தங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு சாதகமாக இல்லாத நிலையிலும் கூட அவர்கள் சிங்கள தலைவர்களோடு சேர்ந்து சட்டசபையிலே இந்த சீர்திருத்தங்களுக்கு அவர்கள் ஆதரவளித்தார்கள். எதற்காக என்றால், இந்த நாடு முதலிலே முழு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக. தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் அவர்கள் முன்னிறுத்தி அதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் ஒவ்வொரு சீர்திருத்தத்திற்கும் அவர்கள் ஆதரவளித்திருப்பதை நாங்கள் வரலாற்றிலே தெளிவாக பார்க்கின்றோம். அதே போன்றுதான் இந்த சீர்திருத்தங்களுடைய வரிசையிலே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட SWRD பண்டாரநாயக் அவர்களுடைய தலைமையிலே தயாரிக்கப்பட்ட டொமினியன் ஸ்டேட்டஸ் பில் என்று சொல்லப்படுகின்ற இலங்கைக்கு முழு சுதந்திரத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை டொமினியன் ஸ்டேட்டஸ் பில் என்பதாக சட்டசபையிலே முன்வைக்கப்பட்டது. 1947 நவம்பர் 9 என்று நினைக்கின்றேன், 45 நவம்பர் 9. அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் பில்லுக்கு 3/2 பெரும்பான்மை அவசியம். பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னார்கள் ஒரு வாக்கியம், எங்களுடைய சாம்ராஜ்யத்திலே சூரியன் மறைவதில்லை என்று ஒரு பிரபலமான வாக்கியத்தை பிரிட்டிஷ் காலனிஸ்டுகள் சொல்வார்கள். தட் மீன் உலகம் முழுவதும், ஈவன் அமெரிக்கா கூட 300 ஆண்டுகள் பிரிட்டிஷ் காலனியாக இருந்த ஒரு நாடு. அப்ப அவர்கள் சொல்வார்கள், சூரியன் ஒரு பக்கம் உதித்தால் மறைந்தால் தங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கின்ற இன்னொரு நாட்டிலே அது உதித்திருக்கும், ஆகவே ஒரு நாளும் அது மறையாது என்று சொல்கின்ற அளவுக்கு முழு உலகத்தினுடைய 3/4 பகுதி நாடுகளை தம்பசம் வைத்திருந்தவர்கள் தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சக்திகள். அவர்கள் 100, 200, 300 ஆண்டுகள் ஒரு நாட்டை ஆட்சி செய்ததற்கு பிறகு அரசியல் சுதந்திர கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் என்னவென்றால், உங்களுடைய நாட்டில் 3/2 பெரும்பான்மை மக்கள் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலில் கோரிக்கை விடுக்கின்ற தருணத்தில் மட்டும்தான் அந்த கோரிக்கை குறித்து நாங்கள் பரிசீலனை செய்வோம். வாட் அபவுட் முஸ்லிம் இன் இந்தியா என்று காந்தியிடம் அவர்கள் கேட்டார்கள். மலேசியாவிடம், மலாயர்களிடம் அங்கு வாழ்கின்ற இந்திய சீன சிறுபான்மை மக்களுடைய நிலைப்பாடு என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். இலங்கையிலும் அவர்கள் அப்படித்தான் கேட்டார்கள். வாட் அபவுட் முஸ்லிம் அண்ட் தமிழ்ஸ்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்களுக்கு தெரியும், 3/2 பெரும்பான்மையை சட்டசபையிலே நிறுவுவதற்கு நாட்டினுடைய சிங்கள தலைவர்கள் 2 முயற்சி செய்து பார்த்தார்கள். ஒன்று, சிங்கள மகா சபாவை என்ற ஒன்றை SWRD பண்டாரநாயக் அவர்கள் ஆரம்பித்தார். அது வெற்றி பெறவில்லை. அதனூடாக 3/2 பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை. அதே போன்று DS சேனநாயக்க இன்னொரு பக்கம் பேன் சிங்கள கேபினட் மினிஸ்டர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதுவும் வெற்றி பெறவில்லை. அவற்றை கைவிட்டுத்தான் அவர்கள் யுனைடெட் நேஷனல் பார்ட்டி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். ஐக்கிய தேசிய கட்சி என்ற ஒன்றை இந்த தலைவர்கள் ஆரம்பிப்பதற்கு முண்டு கொடுத்து செயலாளராக, பொருளாளராக ஆரம்பத்தில் பதவி வகித்தவர்கள் முஸ்லிம்கள். ஏன் அதை உருவாக்கினார்கள்? யுனைடெட் நேஷனல் என்ற அந்த 2 சொற்பிரயோகத்தின் ஊடாகவும் வெள்ளையர்களுக்கு ஒரு செய்தி முன்வைக்கப்பட்டது. இலங்கையர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டார்கள், எனவே எங்களுக்கு அரசியல் சுதந்திரம் வேண்டும். உண்மையில் அந்த ஐக்கிய தேசிய கட்சியிலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள். இப்படி டொமினியன் ஸ்டேட்டஸ் பில்லுக்கு முஸ்லிம்கள் அன்று 3 சட்டசபை உறுப்பினர்களும், சர் ராசிக் பரித், டாக்டர் MCM கலீல், சர் மாகான் மாக்கார் ஆகிய 3 தலைவர்களும், TP ஜாயா ஆகிய 3 தலைவர்களும் அன்று அவர்கள் வாக்களிக்கவில்லை என்று இருந்தால், உண்மையிலே சரத் அமுனுகம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், Muslims, if Muslims had sided with British government, granting independence to Sri Lanka would have been postponed. அன்றைய தினத்திலே, அன்றைய நாளில், அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகம் அவர்களுடைய பிரதிநிதிகள் சட்டசபையிலே இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் பில்லுக்கு ஆதரவளிக்காமல் பிரிட்டிஷ் பக்கம் அவர்கள் சென்றிருந்தால்
இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பது இன்னும் தாமதமாக இருக்கும் என்ற கருத்தை டாக்டர் சரத் அமுனுகம் அவர்கள் டிபி ஜாயா மெமோரியல் ஸ்பீச் ஒன்றிலே 2000களுடைய தொடக்கத்தில் கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் சொன்னார். இது ஒரு பெரிய உண்மை. முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சுதந்திரத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம் என்னவென்றால், 1915 கம்பளை கலவரம் நடந்து அதனுடைய வடுக்கள் காயங்கள் ஆறாத நிலையிலே சிங்கள பெரும்பான்மை சமூகத்தினால் தங்களுடைய இருப்புக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு உணர்வு முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு சூழலிலும் முஸ்லிம்கள் எந்த ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அந்த சுதந்திர டொமினியன் ஸ்டேட்டஸ் பில்லுக்கு அவர்கள் ஆதரவளித்தார்கள். முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த பங்களிப்பு எவ்வளவு மகத்தானது என்பதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், அடுத்த சிறுபான்மை சமூகம் தமிழ் காங்கிரசுடைய தலைவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் 50-50 கோரிக்கையை முன்வைத்தார். எதிர்கால சட்டசபையிலே 50 தமிழர்களுக்கும் 50 சிங்களவர்களுக்கும் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டால் நாங்கள் ஆதரவளிக்கிறோம். முஸ்லிம்கள் எந்த ஒரு நிபந்தனையுமே அவர்கள் முன்வைக்கவில்லை. என்ன சொன்னார் டிபி ஜாயா சட்டசபையிலே உரையாற்றுகின்ற பொழுது என்றால், நாங்கள் we fight for independence of Sri Lanka. நாம் இலங்கை சுதந்திரத்துக்காக பாடுபடுகின்றோம், போராடுகின்றோம். இண்டிபெண்டன்ஸ் கம் ஃபர்ஸ்ட், முதலாவதாக எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். we are capable of handling our issues ourselves. அதற்கு பிறகு எங்களுடைய பிரச்சனைகளை எங்களால் உள்ளார்ந்த ரீதியிலே தீர்த்துக் கொள்வதற்கு எங்களுக்கு முடியும் என்று அவர் சொன்னார். ஒரு நீண்ட உரை டிபி ஜாயா ஆற்றினார். அந்த உரை இன்னும் தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது வரலாற்றிலே. அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்த எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க, டிஎஸ் சினநாயக்க போன்ற தலைவர்கள், குறிப்பாக எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க, அந்த உரையினுடைய இறுதியிலே இந்த உரையை செவிமடுத்த பின்னர் அவர் சொன்னார், இந்த நாட்டில் எல்லா சமூகங்களையும் ஒன்றிணைத்து அந்த அரசியல் சுதந்திரத்துக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு தலைவர் நமக்கு மத்தியிலே இந்த சபையிலே இருக்கிறார் என்றால் அந்த பெருமை டிபி ஜாயா அவர்களை சாரும் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், எதிர்காலத்தில் சிறுபான்மை முஸ்லிம் சமூகம் வைக்கின்ற எந்த ஒரு நியாயமான கோரிக்கையையும் சிங்கள தலைவர்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டுக்கு 73 ஆண்டுகளாக மாறி மாறி வந்த அரசாங்கங்களுடைய தலைவர்கள் பெரும்பான்மையானோர்கள் முஸ்லிம்கள் தரப்பால் வைக்கின்ற எந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக அன்று இருக்கவில்லை, இன்றும் அவர்கள் இல்லை என்பதைத்தான் நாம் சமகால அரசியல் கொதிப்பான சூழ்நிலைகளிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்கின்ற ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே இப்படி முஸ்லிம்கள் சாத்தியப்படுத்திய ஒரு அரசியல் சுதந்திரம் இந்த நாட்டுக்கு கிடைத்தது. அந்த அரசியல் சுதந்திரத்தை பெற்ற தலைவர்கள் கலாச்சார மத சுதந்திரத்தை முஸ்லிம் சமூகத்திற்கு தொடர்ந்தும் மறுப்பது என்பது உண்மையிலே சுதந்திர தினத்தை முஸ்லிம்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாத ஒரு மன உளைச்சலை அவர்களுக்குள்ளே என்று ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு நீண்ட ஒரு வரலாறு விஷயம். அதாவது ஐரோப்பியர்கள் இலங்கையை ஆக்கிரமிப்பதற்கு முன்பாக சோழ, சேர, பாண்டியர்கள், மலாயர்கள் இலங்கையை ஆக்கிரமித்ததிலிருந்தே இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு மிக பெரும் பங்களித்தவர்கள் முஸ்லிம்கள். ஐரோப்பியர்களில் முதலாவதாக போர்த்துகேயர் இலங்கையை ஆக்கிரமித்த பொழுது 1505 அதற்கு பிறகு வந்த 50-100 ஆண்டுகளில் போர்த்துகேயர்களுக்கு எதிராக நடந்த எல்லா யுத்தங்களிலும் போல முஸ்லிம்கள் பங்கெடுத்து இந்த நாட்டினுடைய இறைமை ஒருமைப்பாட்டை பாதுகாத்திருக்கிறார்கள். மாயாதுன்னையனுடைய மகன் ராஜசிங்கன் மேற்கொண்ட முல்லேறிய போராக இருக்கட்டும், அதே போன்று கண்ணொருவையிலே நடந்த போராட்டமாக இருக்கட்டும், தந்துரை போராட்டமாக இருக்கட்டும், இந்த எல்லா யுத்தங்களிலும் போல முஸ்லிம்கள் போராடி ஷஹீதாகி நாட்டை காப்பாற்றுவதற்கு மிக பெரும் பங்களிப்பை வரலாற்றிலே செய்தார்கள். நேரடியான சுதந்திர விடுதலை போராட்டத்திற்கும் அவர்கள் ஆதரவளித்து சுதந்திரத்தை சாத்தியப்படுத்தினார்கள். இது ஒரு நீண்ட பெரிய வரலாறு. அதை பற்றி நாங்கள் இங்கே மிக விரிவாக பேசவில்லை. நாங்கள் இந்த சுதந்திரத்தை சாத்தியப்படுத்தி இருக்கின்ற ஒரு சமுதாயம், இந்த நாட்டினுடைய பற்றாளர்கள், தேசப்பற்றாளர்கள், விசுவாசமிக்க பிரஜைகள், நாட்டை கட்டியெழுப்பியவர்கள், தேசத்தை கட்டியெழுப்பதில் மிகப்பெரிய வரலாற்று பங்களிப்பை ஆற்றியவர்கள். அது வரலாற்று பங்களிப்பு மட்டுமல்ல, இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கைக்கு தொடர்ச்சியாக பங்களிப்பு செய்கின்ற ஒரு சிறுபான்மை சமூகம் என்ற பெருமை முஸ்லிம் சமூகத்திற்கு உண்டு என்ற ஒரு அடிப்படை செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இந்த உரையினுடைய 2வது மிக முக்கியமான ஒரு விடயத்திற்கு நாங்கள் இப்பொழுது வருகின்றோம். பல்கலைக்கழக
மாணவர்கள் அவர்களுடைய பொறுப்பு, அவர்களுடைய கடமை, அவர்களுடைய பணி பங்கு என்ன என்ற ஒரு முக்கியமான கேள்விக்கு நாங்கள் வருகின்றோம். ரைட். முக்கியமான இந்த தருணத்திலே முஸ்லிம் சமூகம் பல்வேறுபட்ட சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இலங்கை என்ற தேசமும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். இலங்கை மொத்த சனத்தொகையிலே 4.1% மக்கள் வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்றார்கள். பொருளாதார நெருக்கடியை நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, இந்த நாட்டிலே ஒரு ஒழுக்க அறரீதியான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சிறுவர் துஷ்பிரயோகம், விபச்சாரம், இது போன்ற போனோகிராஃபியை உலகத்திலே மிக அதிகமாக பார்க்கின்றவர்கள் வாழ்கின்ற நாடுகளில் இலங்கை ஒன்று என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, எங்களுக்கு ஒரு எக்கோலஜிக்கல் கிரைசிஸ் இருக்கிறது. அதாவது இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சுற்றாடல் பிரச்சனை. உலகத்திலே இருக்கின்ற நாடுகளிலே 10 நாடுகள் பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை கடலிலே சேர்ப்பதனூடாக கடலை மாசுபடுத்துகின்ற முதல் 10 நாடுகளில் 6வது இடத்திலே இலங்கை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இலங்கையினுடைய அண்மைக்கால இயற்கை அனர்த்தங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய 103 ஆறுகள் இலங்கையிலே ஓடுகின்றது. அந்த 103 ஆறுகளிலும் பல ஆறுகள் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. கலனி கங்கை இன்று ஒரு பயங்கரமான ஒரு மாசடைதலுக்கு உட்பட்டிருக்கிறது. வழி மாசடைகின்ற ஒரு நாடாக நமது நாடு மாறி இருக்கிறது. ஆசியாவினுடைய சொர்க்க பூமி என்று கருதப்படுகின்ற இந்த நாட்டிலே எல்லா வகையான பொருளாதார வளங்கள் இருந்தாலும் நாம் மிக பயங்கரமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உட்பட்டிருக்கின்றோம். அதே போல குற்றச்செயல்கள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நாடாக நமது நாடு இருக்கிறது. போதை வஸ்திலே மிக பயங்கரமான ஒரு நிலையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். போதையிலே தள்ளாடுகின்ற ஒரு தீவு என்று கருதப்படுகின்ற அளவுக்கு இங்கே பிரச்சனை இருக்கிறது. இது நாட்டினுடைய தேசிய பிரச்சனை. முஸ்லிம் சமூகத்துடைய பிரச்சனைகள் கலாச்சார பிரச்சனை என்று இருக்கிறது, கல்வித்துறை சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, பொருளாதாரத்துறை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த நாட்டில் சமீப காலமாக எதிர்கொள்ளப்படுகின்ற இன நெருக்கடிகள், இன வேறுபாடுகளின் அடிப்படையாக ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், கொரோனா என்ற இந்த பயங்கர தொற்று நோயால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் என்று முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கி இருக்கின்ற பாரிய பிரச்சனைகளை நாம் இன்று எதிர்நோக்கி இருக்கிறோம். இன்று பார்க்கலாம், முஸ்லிம் சமூக பரப்பிலே உயர்கல்வியை துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளிலே பல்கலைக்கழக நுழைவு பெற்ற மாணவர் தொகையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு 2200-300 மாணவர்கள் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் எல்லா ஃபேக்கல்டிக்கும் தெரிவாகிறார்கள். அதிலும் 80% மாணவர்கள் கலை மற்றும் முகாமைக்குத்தான் போகிறார்கள். அந்த பல்கலைக்கழக நுழைவு பெறுகின்ற 100%-இலே 80% மாணவர்கள் பெண் மாணவிகள் தான் பல்கலைக்கழகம் நுழைகிறார்கள். இப்பொழுது எனக்கு முன்னால் இருக்கின்ற ஸ்கிரீனிலே நான் அதை தெளிவாக பார்க்கின்றேன். அது தெளிவான விஷயம். more than 80% யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் என்ற முஸ்லிம் கேர்ள்ஸ் அவர்கள் படிக்க வேணும். ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் படித்தது, பல குடும்பங்கள் படித்தால் ஒரு ஊர் படித்தது என்று அர்த்தம் பட்டுவிடும். அது படிக்க வேணும். ஒரு காலத்தில் இந்தோனேஷியாவிலிருந்து மலேசியா வரைக்கும், இந்தோனேஷியாவிலிருந்து மொரோக்கோ வரைக்கும் பெண்கள் படிக்க கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்த ஒரு சமூகம் இன்று வேகமாக கல்வித்துறையிலே வளர்ந்து வருகிறது. ஆனால் அந்த வளர்ச்சியினுடைய இன்னொரு பக்கம் இருக்கிறது என்னன்னு கேட்டால், பெண்கள் படிக்கிறது நல்ல, ஆண்களும் படிக்க வேண்டும். இல்லை என்றால் படிக்காத ஆண்கள் எங்கே போகிறார்கள்? இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இரண்டாவது விடயம், படிக்கின்ற பெண்களுக்கு அவர்களை பார்ட்னரை எந்த பக்கம் இருந்து தேட, ஏற்கனவே சமூகத்தில் பெரிய ஒரு பிரச்சனையா வந்துவிட்டது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஆகவே அதே போன்று எங்களுடைய பள்ளி ஸ்கூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவரேஜ் டீச்சர்ஸ் ரேஷியோ பாருங்க, நீங்கள் ஜென்ஸ் அண்ட் லேடிஸை பார்த்தா 75% எவரேஜ். இப்போ கம்பா டிஸ்ட்ரிக்ட், நான் இருக்கிற கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல 75% எவரேஜாக லேடிஸ் தான் டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறது பிரச்சனை என்று நான் சொல்லவில்லை. மினிமம் 50-50 இருக்க வேணும். என்ன நடக்க போனா இன்னொரு 10 வருஷத்தால 100% மாறப்போகும். இங்க 95% உள்ளாக்களும் இருக்கு, ஒரு ஸ்கூல்கள் இருக்குது. அப்போ இப்படி எங்களுக்கு கல்வித்துறையில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, எக்கச்சக்கமான பிரச்சனை. ஊடக மொழி மாற்ற பிரச்சனை இருக்கிறது, உயர்கல்வி பிரச்சனை இருக்கிறது,
இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறைக்கு போகின்ற மாணவர்களுடைய குறைபாடு வித்தியாசம், அவர்களுடைய தொகையிலே உடுக்கின்ற வீழ்ச்சி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பாடசாலைகளுடைய வளப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கல்வியில ஆண்கள் அன்றைக்கு மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். 50% ஓலெவலோடு 50% ஆண்கள் பாடசாலை கல்விக்கு விடை கொடுக்கிறார்கள். ஏலெவல் வருகின்ற பொழுது அவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. இப்படி 1008 பிரச்சனை கல்வியில் இருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் நாட்டிலும் சமூகத்திலும் பிரச்சனை இருக்கின்ற ஒரு சூழலிலே பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கும் எங்களுக்கு 2 பொறுப்பு இருக்கிறது. ஒன்று நேஷன் பில்டிங் அண்ட் உம்மா பில்டிங். உம்மா பில்டிங், தஸ் பில்டிங் இஸ் ஆன் கம்யூனிட்டி. நாங்கள் அதை கட்டி எழுப்ப வேண்டும். எங்களோட சமூகத்தோட பிரச்சனைகள் என்ன, எப்படி தீர்க்கலாம், எப்படி கல்வியை முன்னேற்றலாம், எப்படி பொருளாதாரத்தை முன்னேற்றலாம், எப்படி கலாச்சார மறுமலர்ச்சி ஒன்றை நாங்கள் ஏற்படுத்தலாம். இது பற்றி நாங்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். 2வது, தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு என்ன செய்யலாம், சுற்றுச்சூழல் நெருக்கடி எப்படி இதை குறைக்கலாம். ஆகவே இந்த 2 பணியையும் சரியாக நாங்கள் செய்வதற்கு நாங்கள் எங்களை எப்படி தயார்படுத்தலாம் என்ற கேள்வி முக்கியமான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை செய்கின்ற ஒரு பல்கலைக்கழக சமூகம் தங்களை எவ்வாறு இதற்கு ஏற்ற வகையிலே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், தங்களை எவ்வாறு அவர்கள் வலுவூட்டி கொள்ள வேண்டும், எம்பவர் பண்ண வேண்டும் என்பது முக்கியமான ஒரு கேள்வியாகும். நாங்கள் பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்டோம், போனோம், ஒழுங்காக கிளாஸுக்கு போவதும் இல்லை, எப்போ ஒரு நாள் போனோம், நோட்ஸ் பாடமாகி போட்டோ காப்பி எடுத்து படித்தோம், பாஸ் பண்ணோம், சர்டிஃபிகேட் தந்தாங்க, வெளியே வந்தோம், ஜாப் இல்லை, ரோட்ல ஆர்ப்பாட்டம் செஞ்சோம், தற்காலிகமாக அப்பாயின்மெண்ட், பிறகு அவர் பெர்மனன்ட் ஆக்கினார்கள், எங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது, கல்யாணம் முடித்தோம், பிள்ளையை பெற்றோம், வாழ்ந்தோம், 45 வயசு ஒரு தடவை உம்ராவுக்கு போனோம், 50 ரூபாய் ஹஜ்ஜி போனோம், அதுக்கப்புறம் தஸ்பீ கூட உருட்டிருந்தோம், மகத்தாய் போனோம், சொர்க்கத்துக்கு ஷோக்கட்டில் போனோம் என்று வாழாமல் இந்த சமூகம், இந்த நாடு, எங்களோட குடும்பம் என்ற எல்லா எங்களோட உலகம் விரிவானது. முதலாவது நான், இந்த வட்டத்துக்குள்ளே முதலாவது நான், 2வது எனக்கு வெளியில் என்னுடைய குடும்பம், 3வது என்னுடைய ஊர், 4வது என்னுடைய சமூகம், 5வது என்னுடைய நாடு, 6வது என்னுடைய உலகம் என்று என்னுடைய உலகம் மிகவும் விரிவானது. ஆகவே இந்த உலகத்திலே ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியாக வெளியேறப் போகின்ற நான் என்ன பணியை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவு என்னிடம் இருப்பதோடு அதற்கு என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்னிடம் என்ன தேவை என்ற விடயத்திலும் நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். ரைட். முதலாவது விஷயம், உங்களுடைய பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு நான் சொல்வேன், உதாரணமாக பல்கலைக்கழகத்தினை படித்து கொண்டு வரவர்கள், குறிப்பாக மெடிசின் அதே போல இன்ஜினியரிங் துறைகளை கற்றவர்களுடைய சமூக பங்கேற்பு மிக குறைவு. பொதுவாக இந்த கலைத்துறையில் படிக்கிறவர்கள்தான் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்களில் ஒரு அளவு இருப்பவர்கள் கலைத்துறை கற்றவர்கள், அது அடுத்ததாக முகாமைத்துறை கற்றவர்கள். அவர்களும் அந்த சமூக சவால்களை எதிர்கொள்கின்ற வகையில் தங்களை தகுதிப்படுத்தி கொண்டதில்லை, தம்மை வலுவூட்டி கொள்வதில் அவர்களுடைய பங்களிப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த பல்கலைக்கழக வாழ்க்கை 3 ஆண்டு கால ஜெனரல் டிகிரியாக இருக்கலாம், அல்லது 4 ஆண்டு கால ஸ்பெஷல் டிகிரியாக இருக்கலாம், பல்கலைக்கழக கல்வி வாழ்வை சரியாக முறையாக திட்டமிட்டு அவர்கள் பயன்படுத்தி தங்களை ஒரு தகுதிப்படுத்தி கொண்ட ஒரு ப்ரொடக்டிவிட்டி உள்ள கிராஜுவேட்ஸாக அவர்கள் வெளிவரவில்லை என்பதுதான் இந்த சமூக இடைவெளியிலே நாங்கள் பார்க்கின்ற முக்கியமான ஒரு குறைபாடாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம்தான், நீங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகின்றவர்கள் அறிவுஜீவிகள் என்று கருதப்படுகிறவர்கள், அவர்கள் புத்திஜீவிகள், ஸ்காலர்ஸ், இன்டெலெக்சுவல்ஸ். அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும், ஆற்றுப்படுத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும். அப்ப ஆற்றுப்படுத்துகின்ற வழிப்படுத்துகின்ற தலைமைத்துவம் வழங்குகின்ற பல்கலைக்கழக பட்டதாரிகள் அந்த தலைமைத்துவ பண்புகளோடு, அந்த தகுதிகளோடு, அந்த தகுதி விதிகளோடு, அந்த வலுவூட்டலோடு அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் அந்த பணி அவர்கள் முறையாக முன்னெடுக்க முடியும். நாம் சாம்ஸ்கி என்ற ஒரு அறிஞர் சொல்வார், பல்கலைக்கழகங்கள் இரும்பை அல்லது ரப்பரை உற்பத்தி செய்யவில்லை, அறிவையும் ஒழுக்கத்தையும் சமூக உணர்வையும் நாட்டுப்பற்றையும் கொண்ட மனித வளங்களை, ஹியூமன் ரிசோர்ஸை அது உற்பத்தி செய்ய வேண்டும். ரீசன் ஃபார் a நேஷன் என்ற அவருடைய நூலிலே அவர் சொல்வார். ரைட். அப்ப அதே போன்று நாங்கள் பார்க்கலாம், எட்வர்ட் சைட் என்று அறிஞர் சொல்வார்,
பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகின்ற அறிஞர்கள் 2 வகையில் இருக்காள். ஒன்று ட்ரெடிஷனல் இன்டெலெக்சுவல்ஸ், ஒரு துறை படித்தோம், ஜியோகிராஃபி ரிசர்ச் செஞ்சோம், ஒரு ஜொப் எடுத்தோம், கல்யாணம் முடித்தோம், வாழ்ந்தோம், மௌத்தானோம் என்று போகிறவர்கள் ட்ரெடிஷனல் இன்டெலெக்சுவல்ஸ். தங்கள துறைக்கு வெளியில எதனையுமே வாசிக்காத, தேடாத, படிப்பு புனை பெறாத ஒரு குறிப்பிட்ட ஒரு கிணத்துக்குள்ளே வாழ்கின்ற ஒரு கிணற்று தவளைத்தனத்தோடு வாழ்கின்றவர்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். தங்களோட துறையை தவிர வேறு ஒன்றும் தெரியாதவர்கள். அப்படி ஒரு அறிவுஜீவி இருக்கக்கூடாது. We must be the organized, the organic intellectuals. Organic intellectuals என்றால் என்னென்றால், அவர் ஒரு துறையிலே நிபுணத்துவம் பெற்றிருப்பார், அதே நேரத்திலே பிற எல்லா துறைகளை பற்றிய ஒரு மேலோட்டமான அறிவு அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த அறிவோடு நாட்டை, உலகத்தை, சமூகத்தை புரிந்து கொண்டு இதனுடைய மாற்றங்களுக்காக, நல்ல மாற்றங்களுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அந்த பணியை, பங்கினை ஆற்றக்கூடியவர் தான் organic intellectuals. We all must be organic intellectuals. Then only we can play our role. இல்லை என்றால் நாங்கள் படித்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், எங்களுக்காக வாழ்ந்துட்டு நாங்கள் அப்படியே மரணித்து போய்விட்டால் எங்களை பற்றி எங்களுடைய மரணத்துக்கு பிறகு யாரும் பேச போவதும் இல்லை, நினைவு கூறுவதும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் டிபி ஜாவை பற்றி கதைக்கிறோம், மாக்கார் அவர்களை பற்றி கதைக்கிறோம், டாக்டர் MCM கரீலை பற்றி கதைக்கிறோம். ஏன் கதைக்கிறோம்? அவர்கள் ஒரு சமூக பணியை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். என்னென்றால், யா அல்லாஹ், நான் மரணத்திற்கு பிறகு மக்கள் என்னை பற்றி என்னுடைய நல்ல விடயங்களை அவர்கள் நினைவு கூற வேண்டும், அப்படி ஒரு ஏற்பாட்டை நீ செய்ய வேண்டும் என்று. இதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய மகத்தான குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எங்களை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் இஸ் டு பி டன்? ஆனால் இன்றைக்கு பல்கலைக்கழக கல்வி பற்றிய பல்வேறுபட்ட விமர்சனங்கள், பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் கல்வியாளர்கள் உலகளாவிய ரீதியில், இலங்கை அளவில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே இன்றைக்கு முன்வைக்கப்படுகின்றது. ரைட்? பல்கலைக்கழகத்திலே கற்கிறவர்கள் யார்? முதலாவதாக பல்கலைக்கழகத்திலே கற்கின்ற பருவம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உச்சிவானில் ஒளிர்கின்ற சூரியனை போன்று உச்ச அளவு ஆற்றலும் வலிமையும், உடல் வலிமையும் உள வலிமையும் கொண்ட ஒரு பருவம் தான் பல்கலைக்கழக பருவம். ஆகவே அந்த பருவத்தில் இருக்கின்ற முஸ்லிம் இளைஞர்கள், யுவதிகள் தங்களை உணர்ச்சிகளுக்கு ஆட்படுத்தி விடாமல் அறிவுபூர்வமாக தங்களை வளர்த்துக் கொள்கின்ற, ஆன்மீக ரீதியாக தங்களை வளர்த்து கொண்ட, சமூக ரீதியாக தங்களை வளர்த்துக் கொள்கின்ற அந்த பக்குவம், அந்த முதிர்ச்சி கண்டிப்பாக எங்களுடைய பல்கலைக்கழக பட்டதாரி மாணவர்களுக்கு மிக அவசியம். எங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே முகமது பின் காசிம் இந்தியாவை நோக்கி படையெடுத்த பொழுது அவருக்கு வயது 18. வட ஆப்பிரிக்கா முழுவதையும் கைப்பற்றிய மூசா பின் நுசைர் என்ற அந்த படை தளபதிக்கு வயது 20. தாரிக் பின் ஜியாத் ஐரோப்பியாவிலே ஸ்பெயினை சென்றடைந்தார். ஒரு கப்பலில் பலரோடு சென்று ஸ்பெயினை கரையை அடைந்த அவர் முதலாவதாக அவருடைய கூட சென்றவர்களுக்கு கட்டளையிட்டார், கப்பலை எரித்து விடுமாறு. அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். நாங்கள் கப்பலை எரித்து விட்டால் எப்படி திரும்பி செல்வது என்று கேட்டார். அவர் சொன்னார், we will never go back. நாங்கள் திரும்பி செல்ல மாட்டோம் ஒருபோதும். ஏன்? ஒன்றில் நாங்கள் இந்த மண்ணிலே போராடி இந்த மண்ணினுடைய ஆட்சியை கைப்பற்றுவோம், அல்லது இங்கே ஷஹீதாகுவோம். யார் திரும்பி போவது? அந்த படையெடுப்பினுடைய விளைவுதான் ஐரோப்பாவில் 600 ஆண்டு காலம் ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். அப்போது தாரிக் பின் ஜியாதுக்கு வயது 18. இதுதான் இளைஞர்கள் இப்படி ஒரு மகத்தான பணியை வரலாற்றிலே செய்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய சமூகத்திலே உணர்வுகளுக்கு அடிமைப்படுகின்ற, தங்களுடைய வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணுகின்ற இந்த பருவத்தில் உள்ளவர்கள் இப்படி நடந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே பல்கலைக்கழகத்திலே நாங்கள் உயர்கல்வி பெற்றிருக்கின்றோம். இது எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு, இந்த சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. ஆனால் இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சீஸ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் எப்படி எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் உங்களுக்கு நினைவு கூட்டுகின்ற ஒரு விஷயம்தான், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய மொழி ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சிங்களம், ஆங்கிலம். பல்கலைக்கழக குறிப்பாக கலைத்துறையிலே கற்பவர்களுக்கு ஏனைய மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங்கோடு ஒப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் இருக்கின்றது. அந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி உங்களுடைய ஆங்கில மொழி அறிவையும் சிங்களத்தையும் ஒரு பிரசன்ட் பண்ணுகின்ற அளவுக்கு நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
பல்கலைக்கழகத்துல படிச்சு வந்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தெரியாது. சமீபத்திலே கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையிலே ஒரு ஆய்வு நடந்தது. யூனிவர்சிட்டிஸ் கிராஜுவேட்ஸுக்கு வந்து இலங்கையிலே 10 அல்லது 12 வீதமானவர்களுக்கு தான் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாட முடிகின்றது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆங்கில மொழி அறிவு எங்களுக்கு தாராளமாக வேண்டும். அதை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தாராளமாக நாங்கள் அதனை வளர்க்கலாம். எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. மொழி கற்பது என்பது சீன வித்தை அல்ல, மாயாஜாலம் அல்ல, மந்திரங்கள் அதில் ஒன்றும் இல்லை. நாங்கள் we have to take some pain. கொஞ்சம் டிக்ஷனரியை பெரட்ட வேணும், கொஞ்சம் வாசிக்க வேணும், கொஞ்சம் சொற்களோட பரிச்சயமாக வேணும், பேசிக் கிராமரை இதே வேணும். பிறகு நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொண்டு போகிறோம், எழுதணும் அல்லது கதைக்க வேணும். கண்டிப்பாக அந்த மொழியை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் அந்த மொழியை வளர்க்க வேண்டும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் parallelly சிங்கள ரெண்டும் முக்கியம். அதை பல்கலைக்கழக மாணவர்களுடைய எம்பவரிங்கிலே ஒரு முக்கியமான ஒரு கூறு. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன். யூ ஹேவ் டு உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸை யூ ஹேவ் டு என்ஹான்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நல்ல ஒரு தேர்ந்த வாசகராக நாங்கள் இருக்க வேண்டும். நிறைய நாங்கள் வாசிக்க வேண்டும். வாசிக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய சிந்தனைகள் பட்டை தீட்டப்படுகின்றன. எங்களுடைய லட்சியம் உண்மையிலே சரியாக எங்களுக்கு முன்னால் அது தீட்டப்படுகின்றது. எங்களுடைய குறிக்கோள்களை நாங்கள் சரியாக அடைந்து கொள்ளலாம். உலகம் எவ்வளவு விசாலமானது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எங்களோட வாழ்க்கையினுடைய அர்த்தம் எப்படி நாங்கள் அதை அர்த்தப்படுத்த வேண்டும் என்பதற்கான அந்த உள்ளூட்டத்தை நாங்கள் அறிவினூடாகத்தான் பெறலாம். அறிவை பெறுகின்றோம் வாசிப்பதன் ஊடாக. அதனால்தான் உலகத்திலே ஒரு சமயம் இறங்கி அதனுடைய முதலாவது வாக்கியத்தில் அல்லாஹு தஆலா என்ன இறக்குகிறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக். Actually, the God wanted to create a civilization on the earth. அதுக்கு முதலாவது என்ன தேவை? You have to read more. You have to seek the knowledge. ஆகவே அறிவு ஊடாகத்தான் வாசிப்பு, அறிவு, சிந்தனை, அந்த சிந்தனையின் ஊடாக ஒரு நாகரிகத்தை உலகத்தில் உருவாக்க விரும்புகின்ற ஒரு சமூகம் முதலில் கவனம் குவிக்க வேண்டிய விடயம் according to Quran, you have to read more. நீங்கள் வாசிக்க வேண்டும். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். அடுத்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். எழுதுபவற்றின் மீதும் எழுதப்பட்டவற்றின் மீதும் சத்தியமாக, எழுதுகோலின் மீதும் எழுதப்பட்டவற்றின் மீதும் சத்தியமாக. அப்ப ரசூலுல்லாவுக்கு முதலாவது வசனம் என்ன? You have to read. Reading. அதுதான் அறிவை பெருக்குகிறது, சிந்தனையை வளப்படுத்துகின்றது, சிந்தனையை விரிவாக்குகின்றது. எங்களுடைய லட்சியம் என்ன என்பதை எங்களுக்கு பட்டை திட்டி தருகின்றது. உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை எப்படி அர்த்தப்படுத்த வேண்டும் என்று அது சொல்லித் தருகிறது. ஜன்னலை திறந்து வையுங்கள் அகலமாக, அப்பொழுதுதான் வெளியிலே வெயில் காய்கிறதா மழை பொழிகிறதா என்பதை நாம் அறியலாம் என்று ஒரு அறிஞர் சொன்னதை போன்று வாசிப்பு, புத்தகங்கள் என்பதுதான் ஜன்னல்கள், உலகத்தை பார்ப்பதற்கான ஜன்னல்கள். நீங்கள் அமெரிக்காவை அறிய வேண்டும் என்றால் அமெரிக்காவுக்கு கண்டிப்பாக ஃபிளைட்லே போய்த்தான் ஆக வேண்டும் என்று அல்ல. 5 புத்தகங்களை நீங்கள் வாசித்தால் அமெரிக்காவை பற்றி, அமெரிக்காவுக்கே போன ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள் ஏற்படும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற ஆக பெரும் பலவீனம், யாருமே வாசிக்கிறார்கள் இல்லை. எல்லோரும் ஃபேஸ்புக்கோடும் வாட்ஸ்அப்போடும் வைபரோடும் சமூக ஊடகங்களோடும் ஒவ்வொரு ஆளும் ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு போட்டோவை போடுவது, பிறகு சமையல் அறையிலே சமைக்கிற ஒரு உணவை அதில் போட்டு கமெண்ட் பண்ணுவது, இப்படியோ காலத்தை கடத்தி கொண்டு நாங்கள் போகின்றோமே ஒழிய எந்த சீரியஸான ரீடிங்கும் எங்களிடம் இல்லை. இது வெரி வெரி வீக். சமூகத்துடைய வீக், உலகளாவிய வீக். இது உலகத்தில் ரிசர்ச் செஞ்சிருக்கார்கள். உலகத்தில் ரீட் பண்றது யார் கூடுதலாகின்ற அமெரிக்கர்கள் வருடாந்தம் 24 புக்கை ஒரு அமெரிக்க சிட்டிசன் annually எவரேஜாக வாசிக்கிறார். எவரேஜாக 24 புக்ஸை வாசிக்கின்றார். ஆனா இன்றைக்கு அதே ரிசர்ச்சை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல செய்தார்கள். அரப்ஸுகள் எவ்வளவு வாசிக்கிறார்கள் என்று. வருடாந்தம் ஒரு அரேபியன் சராசரியாக எத்தனை புத்தகத்தை வாசிக்கிறார் கண்டுபிடித்தார்கள். ஒரு நூலினுடைய காவாசி பக்கத்தை தான் வாசிக்கிறார். இட்ஸ் டிஃபரன்ஸ். அமெரிக்காவில் 300 மில்லியன் மக்கள் வாழ்கிறார்கள், 30 கோடி. எத்தனை யூனிவர்சிட்டி செய்யுது? 7250 பல்கலைக்கழகம் அமெரிக்காவில். 7250 யூனிவர்சிட்டிஸ். டாப் 25 யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு. முதல் தர 25 டாப் பல்கலைக்கழகங்களை நீங்க உலகத்தில் எடுத்து பாருங்கள். அதிலே முதல் 15 பல்கலைக்கழகங்களும் அமெரிக்காவுக்குரியவை. அப்ப 300 மில்லியன் மக்கள் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவிலே 7150 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதே விஷயத்தை நீங்கள் இஸ்லாமிய உலகத்துக்கு, ஒரு நாட்டுக்கு அல்ல, அமெரிக்கான்றது ஒரு நாடு, இஸ்லாமிய உலகத்துக்கு நீங்கள் கொண்டு வாருங்கள்.
இந்தோனேஷியாவுடைய சனத்தொகை கொண்ட ஒரு நாடு தான் அமெரிக்கா. இந்தோனேஷியாவில் 30 கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க. முழு இஸ்லாமிய உலகத்தை எடுங்கள், 56 முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள். அங்கே எவ்வளவு கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க? 1000 மில்லியன், 100 கோடி பேர் இருக்கிறாங்க. 137 பிற நாடுகள், 56 முஸ்லீம் பெரும்பான்மை அல்லாத நாடுகள் உலகத்தில் 137 நாடுகளிலே 100 கோடி பேர் இருக்கிறாங்க. 200 கோடி, 2000 மில்லியன். 2000 மில்லியன் முஸ்லிம்களுக்கு மொத்த இஸ்லாமிய உலகத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 650, just 650. It is a difference. இந்த அறிவு குறைபாடு தான் எங்களுடைய எல்லா பலவீனங்களுக்குமான அல்டிமேட் ரீசன், இறுதி காரணம். பிகாஸ் அறிவுத்துறையில் நாங்கள் மிகவும் பின்னடைந்திருக்கின்றோம். எனவே இதை நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன், உங்களை நீங்கள் ஒரு மனித வளமாக உருவாக்கி, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறதுனா ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிடணும், ஒரு பேச்சாளரை, ஒரு எழுத்தாளரை, அல்லது ஒரு நல்ல விஷயதானம் கொண்ட ஒரு உரையிலே நல்ல இன்புட்ஸ்கள் கிடைக்கும் என்று பார்த்த விரல் விட்டுலாம் அவரை இவர் ஆக்கள் இல்லை. ஆனால் ரீட் பண்றவர்கள் இன்றைக்கு இல்லை. ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். ஆகவே பல்கலைக்கழக பட்டதாரி என்பவர் ஒரு இன்டெலெக்சுவல், ஒரு ஸ்காலர். அவரிடம் அவருடைய துறை சார்ந்த அறிவு மட்டுமன்றி அதற்கு வெளியிலும் சோசியல் சயின்சஸ்ல நாங்கள் நிறைய வாசிக்கப்படும். நீங்கள் இஸ்லாம் படிக்கலாம், ஹிஸ்டரி படிக்கலாம், ஜியோகிராஃபி படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு பேசிக் பொலிட்டிக்கல், உலகத்தில் பொலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், ரைட்? எக்கானமிக்கில் பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், ரைட்? சோஷியோலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், ஆந்த்ரோபாலஜியில பேசிக் விஷயம் தெரியும், இன்டர்நேஷனல் ரிலேஷன் பேசிக் விஷயம் நாங்கள் வாசிக்க வேண்டும். ஆகவே நாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வளமான நாடு என்று நாங்கள் தலைவு போட்டிருக்கோம். அதை உருவாக்குவதற்கு எங்களுக்கு என்ன தேவை? மொழி தேவை. ஏன்? நாங்கள் we have to interact with others. We have to interact with others. தமிழ்ல மட்டும் நம்ம காய்ச்சி நமக்குள்ளே கொஞ்சம் கொண்டு கேளாது. எங்களை பத்தி சொல்ற நிறைய குற்றச்சாட்டுக்கு நாங்கள் சிங்களத்துல தான் பதில் சொல்ல போகணும். நம்ம சிங்களம் தெரிய போகணும். இங்கிலீஷ்ல போய் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகணும். அப்ப இங்கிலீஷ் எங்களுக்கு தெரிய வேண்டும், ரைட்? அது போன்று எங்களுக்கு அறிவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்தில் சில மொழி தெரிஞ்சாக்களிக்காங்க, அவங்களுக்கு விஷயம் இல்லை, அவங்களுக்கு அறிவு இல்லை. ஆகவே யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை ஒரு நல்ல தொழிற்தகுதிக்கு கொண்டு வருவதற்கு ஆங்கிலம், சிங்கள மொழி அறிவு முக்கியம். First you, second your family, third your society, fourth your country, right? Otherwise parallelly இதெல்லாம் இருக்கலாம். ஆனா அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? நாங்க என்னை ஒரு வளமான ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ். 200 கோடி முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. 200 கோடி. என்ன பெருமதி அவங்களுக்கு? இந்த பெருமதியும் இல்லை. ஒரு காஷ்மீர்ல, ஒரு பலஸ்தீனத்துல, ஒரு செச்சனியாவில், ஒரு பொஸ்னியாவில், ஒரு கொசோவாவில், ஒரு ஸ்ரீலங்காவில், ஒரு இந்தியாவில், உலகத்திலே இன்றைக்கு யுத்தத்தால் இடம்பெயர்ந்திருக்கின்ற அகதிகளில் 60% முஸ்லீம்கள். அதுல 80% குழந்தைகள், பெண்கள். ஒவ்வொரு நாளும் உலகத்திலே கொல்லப்படுகின்ற, கூடுதலாக ஒவ்வொரு நாளும் உலகத்திலே கொல்லப்படுகின்ற சமூகமாறு முஸ்லீம்கள். இவ்வளவு பொருளாதார வளம் கொளிக்கின்ற அரபு நாடுகள் இருந்தும், இவ்வளவு பொருளாதார மூலங்கள் கொண்டிருக்கின்ற முஸ்லீம் நாடுகள் இருந்தும் 75% பெட்ரோலியம் எங்கட கையில் இருக்குது, 45% நேச்சுரல் கேஸ் இருக்கிறது. உலகத்திலுமே நீளமான நதிகளை இஸ்லாமிய உலகத்தை குறுக்கறுத்து ஓடுகிறது. உலகத்தில் இருக்கிற அல்ஜீரியாவிலையும் சுடானிலையும் பயிர் செய்தால் முழு முஸ்லீம் உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் சாப்பிடுற அளவுக்கு நிலங்கள் இருக்கிறது, தண்ணீர் வளம் இருக்கிறது, நில வளம் இருக்கிறது, காட்டு வளம் இருக்கின்றது, பெட்ரோலியம் இருக்கிறது, அணுவாயுதம் செய்வதற்கான யுரேனியம் இருக்கிறது. எல்லாம் இருந்துமே நாங்கள் உலகத்தில் அடிபடுகிறோம். அறிவு என்ற ஆயுதத்தை நாம் சரியாக பயன்படுத்த தவறி இருக்கிறோம். அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த சமூகத்திற்கு தலைமைத்துவம் வழங்குவதற்கு தகுதிப்படுத்த வேண்டும் தங்களை என்றால், நாம் ஒரு மனித வளமாக இருக்க வேண்டும் என்றால், நாம் எனக்கு மட்டுமல்ல அடுத்தவர்களுக்காகவும் நான் வாழ வேண்டும் என்றால், நாட்டுக்காகவும் சமூகத்துக்காகவும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றால், எங்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகுதிப்பாடு, we must be ஒரு ஸ்காலர், ஒரு ஆர்கானிக் இன்டெலெக்சுவலாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் நிறைய நாங்கள் வாசிக்க வேண்டும். எங்களோட வீட்டில் லைப்ரரி ஒன்று இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச வகையிலே சில பல்கலைக்கழக விரிவுரையாளர் கூட இன்றைக்கு வாசிக்கிறார்கள் இல்லை. எனவே அன்புக்குரிய மாணவ மாணவிகளே, நீங்கள் நிறைய வாசியுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் வாசித்து பெற்ற அறிவு, அதை பகிர்தல். ஒரு பல்கலைக்கழகம் என்பது பல பணிகளை செய்ய வேண்டும். அறிவை ஷேர் பண்றது மட்டுமல்ல வேலை. கிளாஸ் ரூம்ல கற்றல் கற்பித்தல் மட்டுமல்ல பல்கலைக்கழகத்துடைய பணி. அதற்கு அப்பால் மூன்றாவது உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் அதான். ஒன்று, முதலாவது ரீடிங்,
முதலாவது லாங்குவேஜை டெவலப் பண்ணது, ரெண்டாவது ரீடிங், மூணாவது முக்கியமான விஷயம்தான் ரிசர்ச். யூனிவர்சிட்டி கிராஜுவேட் செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் அவுட் ஆனதுக்கு பிறகும் சமூகத்தை ஆழமாக, சரியாக, துல்லியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ரிசர்ச் த கம்யூனிட்டி. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சமூகத்தை நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டும். ரிசர்ச் மைண்ட், யூ மஸ்ட் ஹேவ் த ரிசர்ச் மைண்ட். உங்களிடம் ஆய்வு மனப்பாங்கு இருக்க வேண்டும். நீங்கள் நிறைய ஆய்வுகளை செய்ய வேண்டும். சோம்பேறிகளாக நாங்கள் இருந்து கொண்டு சமூகத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டும். ஒரு பல்கலைக்கழகம் அறிவை பகிர்கிறது, கற்றல் கற்பித்தல். இரண்டாவது அது செய்ய வேண்டிய வேலை, அது அறிவை உருவாக்க வேண்டும். ப்ரொடியூசிங் நாலேஜ் தான் ரிசர்ச். மூன்றாவது அது செய்ய வேண்டிய வேலை டிஸ்ட்ரிபியூட்டிங் த நாலேஜ், பப்ளிகேஷன். நீங்கள் ரிசர்ச் செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும், மொழியை வளர்க்க வேண்டும். நாலாவது நீங்கள் செய்ய வேண்டும், you have to expose your knowledge, அதை வெளிப்படுத்த வேண்டும். இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அதுக்கு பேர் தான் பயனுள்ள அறிவு. அது சதக்கத்துல் ஜாரியா. ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன? ஒரு சதக்கத்துல் ஜாரியா. you have to express and expose your knowledge. ஒன்றில் அதை எழுத்தின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம், அல்லது பேச்சினூடாக நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஆகவே நீங்கள் லாங்குவேஜை படிச்சாதான் நிறைய, தமிழ்ல மட்டும் வாசிச்சு போதாது, அரபிக்ல, இங்கிலீஷ்ல, சிங்களத்துல வாசிக்க வேண்டும். இரண்டாவது நீங்கள் ரீட் பண்ண வேண்டும். மூன்றாவது ரிசர்ச் பண்ண வேண்டும். நாலாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ண வேண்டும். ஸோ இந்த நான்கும் உங்களோடு தொடர்பாக இருக்கின்ற அறிவு பணிகள். இந்த நான்கோடு உங்களுக்கு இருக்க வேண்டிய அடுத்த விஷயம்தான் சோஷியல் சென்ஸ். சமூகத்தை பற்றிய அக்கறை, சமூகத்தை பற்றிய உணர்வு, சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இருந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நேஷன் பில்டிங் இன் உம்மா பில்டிங். உம்மத்தை, முஸ்லிம் சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த பணியோடு சமாந்தரமாக நாங்கள் தேசத்தை கட்டி எழுப்புதல். சிங்களத்தில் உங்களுக்கு உரையாற்ற தெரிந்தால், நீங்கள் நல்ல ரிசோர்ஸ் என்றால், சிங்கள தொலைக்காட்சி அலைவரிசைகளில், வானொலி அலைவரிசையில, சோசியல் மீடியாவில் இலங்கையுடைய இன்றைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, யூ ஹேவ் டு டிஸ்கஸ். உங்களோட சொல்யூஷனை நீங்கள் டேபிள் பண்ணுங்கள். இதான் நாட்டுக்குரிய என்னுடைய கருத்தில் உள்ள சொல்யூஷன். அப்ப இந்த நாட்டுக்கு விளங்கும். முஸ்லிம் சமூகமும் சில தீர்வுகளை சொல்கின்றது. அவர்களும் இந்த நாட்டை விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த தீர்வு திட்டங்களை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும் என்ற அந்த விழிப்பை நாம் பெரும்பான்மை சமூகத்திலே உருவாக்குவதன் ஊடாகத்தான் தேச உருவாக்கம், தேசத்தை கட்டி எழுப்புதல், நேஷன் பில்டிங் என்ற அந்த ப்ராசஸிலே நாங்களும் பங்களித்தவர்களாக மாறுவோம். ஆகவே முதலாவதாக நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தல் என்ற அந்த விடயம் மிகவும் முக்கியமான விஷயம். அதற்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கின்றேன், லாங்குவேஜை நல்லா பாலிஷ் பண்ணுவோம். இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இரண்டாவது விடயம், உங்களுடைய அந்த வாசிப்பை நீங்கள் அதிகப்படுத்தும். இந்த வாசிப்பு என்று சொல்ற நேரம் நான் உங்களுக்கு வரலாற்றில் நடந்த ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். 1967ஆம் ஆண்டு 3வது அரபு இஸ்ரேல் யுத்தம் நடந்தது. 3வது அரபு இஸ்ரேல் யுத்தம். அந்த யுத்தத்தின் பொழுது 1947ஆம் ஆண்டு முதல் அரபு இஸ்ரேல் யுத்தம், 2வது 56ஆம் ஆண்டு நடந்தது, 3வது 67, 4வது 74. 67 யுத்தம் 6 day war, அதுக்கு இன்னொரு பேருக்கு 6 நாள் யுத்தம். 47 இஸ்ரேல் பிரகடனம் செய்யப்பட்ட போது 400 மில்லியன் அரபுகளுக்கு மத்தியிலே 10 லட்சம் யூதர்கள் ஒரு நாட்டை அவருடைய வாசற்படியிலே பிரகடனம் செய்தார்கள். உடனடியாக அரபு நாடு யுத்தம் செய்தார்கள். வெற்றி பெறுகின்ற இறுதி தருணத்தில் அமெரிக்கா தலையிட்டு இஸ்ரேலை காப்பாற்றி விட்டது. 67ங்கிற பொழுது கிட்டத்தட்ட 20 வருஷம் கேப். இஸ்ரேல் நல்லா வளர்ந்து விட்டது. மேற்கு அமெரிக்கா நிறைய பொருளாதார இராணுவ உதவிகளை கொடுத்து இஸ்ரேலை பலப்படுத்தி விட்டது. கோல்டா மேயர் என்ற ஒரு பிரதமராக இருக்கிறார், ஒரு பெண். அவருடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் மூசா தயன் என்ற ஒற்றை கண்ணன். அவருக்கு ஒரு பண் தான் இருந்தது, கண்ணாடி போட்டிருப்பார். அவன் இந்த யுத்தம் நடப்பதற்கு ஒரு சில வாரங்கள், ஒரு 2 வாரம் இருக்கின்ற நிலையிலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவன், இதுதான் எங்களுடைய பேட்டில் ஸ்ட்ராட்டஜிஸ், போர் மூலோபாயங்கள், இப்படித்தான் நாங்கள் யுத்தம் செய்ய போகிறோம் என்று ஆல்ரெடி சொல்லிட்டான். அப்ப ஒரு
ஒரு யூத ஊடகவியலாளர் கேட்டார், மிஸ்டர் மூசே தயான், யூ ஹவ் எக்ஸ்பிரஸ் யுவர் ஆல் வாய்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். நாளைக்கு இதெல்லாம் பேப்பர்ல வரும், அரபியல் வாசிப்பாங்க, வாய்ச்சி வழங்கிட்டு அவன் இது எப்படி வெல்லலாம் என்று கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆல்ரெடி பிளான் பண்ணினான்டால் யூ வில் பி டிஃபீட்டட். வை ஹேவ் யூ எக்ஸ்பிரஸ் இட் ஏர்லியர்? மூசே தயான் சிரிச்சான். அவன் சிரிச்சு போட்டு சொன்னான், தம்பி எனக்கு தெரியும் இதெல்லாம் பத்திரிகைகளை வரும் என்று, பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் Arab will not read it. Why? Because they don't have the reading habit. அரபியத்தை வாசிக்க மாட்டான். வந்தாங்க, ஏன் அரபியல்கிட்ட வாசிக்க பழக்கம் இல்லை. 67 சொல்றான், even if they read it, they will not understand it. அப்படித்தான் தப்பித்தவரை வாசித்தால் இந்த மரமண்டைகளுக்கு இது விளங்காது. even if they understand it, அவங்களுக்கு அது விளங்கினாலும் they will not act on it. அது சம்பந்தமாக அவன் செயற்பட மாட்டான். சோ நாங்க தான் வெற்றி பெறுவோம். எப்படி சொன்னான்? அப்ப அரபு நாட்டு தலைவர்கள் ஜமால் அப்துல் நாசர் ஆஃப் இஜிப்ட், ஹாபில் அசத் ஆஃப் சிரியா, கிங் ஹுசைன் ஆஃப் ஜோர்டான் என்ன சொன்னாங்க? இந்த யுத்தத்தோட இஸ்ரேல கதை முடிஞ்சிடாப்பா, ஷாக் கடலிலே நாங்கள் அவர்களை தள்ளி விடுவோம். போனாங்க. 6 நாள்ல முழு பலஸ்தீனத்தை இஸ்ரேல் பிடிச்சி, மேட்டிக்கரை காசாவை ஃபுல்லா பிடிச்சி, லெபனான்ல ஷிஃபா பண்ணையை பிடிச்சி, ஈஜிப்ட்ல சினாய் பாலைவனத்தை பிடித்து, அதே போல சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸையும் பிடிச்சான். இந்த அளவுக்கு அவன் வெற்றி பெற்றான். அவன் சொன்ன விஷயம் பாருங்க, அரபு வாசிக்க மாட்டாங்க. இதுதான் எங்களோட பலவீனம். ஆனபடினா இந்த அறிவு துறையிலே இருக்கின்ற தேக்கத்தை உடைத்து அதனுடைய அந்த பலவீனத்தை நாங்கள் சிதைத்து முன்னேற வேண்டும் என்றால், சமூகம் ஒரு எழுச்சி பெற வேண்டும் என்றால், அறிவுத்துறையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால், நாங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய எழுத வேண்டும், நிறைய எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க பாபம், உலகத்துல மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன? நாம் உண்கிறோம், கால்நடைகள் உண்கின்றன. நாம் சுத்தி திரிகிறோம், கால்நடைகள் சுத்தி திரிகின்றன. ரைட்? நாம் உடுக்கிறோம், கால்நடைகள் உடுப்பதில்லை. நாம் உடல் உறவு கொடுக்கிறோம், கால்நடை உடல்வு கொடுக்கின்றன, பிள்ளைகளை பெற்கின்றன. நாம் சாப்பிடுவது போன்று எந்நேரம் அது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. கொஞ்ச நாளையில் அவை இறக்கின்றன, கொஞ்ச நாளையில் நாம் இறக்கின்றோம். என்ன வித்தியாசம்? மனிதர்களை பகுத்தறிவும், மனித சமூக உணர்வும், அவர்களுடைய சோஷியல் ரோலும், அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறார்கள் என்பதும் தான் அவர்களை கால்நடைகளிலிருந்து வேறுபடுத்துகின்றன. அவர்களுக்கு கண்கள் உண்டு, பார்க்க மாட்டார்கள், குர்ஆன் சொல்கிறது. காதுகள் உண்டு, கேட்க மாட்டார்கள். அவர்களிடம் உள்ளங்கள் உண்டு, சிந்திக்க மாட்டார்கள். we have to think of, நாங்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருந்தால் செயல்படுவோம். செயல்படுகின்ற மனிதர்களாக இருந்தால் மாற்றங்களை காண்போம். மாற்றங்களை காண்கின்ற மனிதர்களாக நாம் இருந்தால், வரலாற்று மனிதர்களாக நாம் எப்பொழுதும் வரலாற்றிலே நினைவு கூறப்படுவோம். இதைத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் உலகமும் எதிர்பார்க்கின்றது. அப்படிப்பட்ட வரலாற்று மனிதர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சும்மா அரட்டை அடித்துக் கொண்டு சமூக ஊடகங்களிலே இருந்து கொண்டு நேரங்களை காலங்களை அதிகமாக வீணடிக்காமல், சமூகத்திட பிரச்சனை என்ன, மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் என்ன என்ற விடயங்கள் தொடர்பாகவெல்லாம் நாங்கள் நிறையவே வாசிக்க வேண்டும். என்னுடைய நூலகத்துல என்கிட்ட நிறைய நூல்களை நான் வைத்திருக்கிறேன், வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு 6-7 லட்சம் ரூபாய் நூல் என்னுடைய லைப்ரரியில் இருக்கிறது. எந்த ஒரு தலைப்பில் ஆய்வு செய்வதாக இருந்தாலும் என்னோட புத்தகம் இருக்கிறது. நிறைய இதெல்லாம் நான் வாய்ச்ச புத்தகம். இங்க இருக்கிற எல்லா புத்தகம் நான் வாசித்து விட்டேன். மாஷா அல்லாஹ். 46 புத்தகங்களை 44 வயசுல நான் எழுதியிருக்கிறேன். இன்னும் 40-45 புத்தகம் நான் எழுதி வைத்திருக்கின்றேன். வெளியிடுவதற்கான சாதகமான சூழல் இல்லை என்பதனால். சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதுகிறேன், போர்த்துகேயர் கால இலங்கை முஸ்லிம்கள். அதற்கு பிறகு இலங்கைக்கு முஸ்லிம்கள் செய்த தேசிய பங்களிப்பு. இப்படி நிறைய நான் எழுதுகிறேன். நிறைய வாசிப்பதால் தான் எனக்கு நிறைய எழுத கிடைக்கிறது. நிறைய ரிசர்ச் செய்வதால் எனக்கு நிறைய எழுத கிடைக்கிறது. ஆகவே பல்கலைக்கழக மாணவர் சமூகம் என்பது உண்மையிலே எங்களோட கல்வி முறையிலேயும் பல கோளாறுகள் உண்டு. எங்களோட கல்வி முறை அதில் பல பிரச்சனைகள், தேசிய கல்வி கொள்கையில உண்டு. அதை பற்றி நாங்கள் காய்ச்சி வேலை இல்லை.
அதை பத்தி கழிச்சு எங்களுக்கு ஒன்றும் செய்யவும் இயலாது. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பல்கலைக்கழக கல்வி வாய்ப்பை நாங்கள் முறையாக 3 ஆண்டுகளை சரியாக பயன்படுத்தி, எல்லோரும் நூலகம் இருக்கிறது உங்களுடைய பேராதனை பல்கலைக்கழகம், அந்த நூலகத்தில் இருக்கின்ற அற்புதமான எங்கும் கிடைக்கப்பெறாத அந்த நூலகத்தில் உள்ள நூல்களை எல்லாம் மேக்சிமம் நீங்கள் வாசியுங்கள், தேடுங்கள். உங்களுடைய சம்பாத்தியத்தில் நான் உங்களுக்கு சொல்ற உபதேசம், நீங்கள் புத்தகங்களை அடிக்கடி வாங்க வேண்டும். அது ஒரு இபாதத், அது அமல், அது சதகத்துல் ஜாரியா. பயனுள்ள அறிவை நாம் விட்டு செல்கிறோம் என்பது ஒரு சதகத்துல் ஜாரியா. ஆகவே நாங்கள் லாங்குவேஜை பொலிஷ் பண்ணுங்கள், நல்லா வளர்த்து கொள்ளுங்கள், நிறைய ரீட் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ணுங்கள், சமூக உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். 6வது, உங்களுடைய முஸ்லீம் தனித்துவத்தை நீங்கள் எங்கேயும் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களோட அடையாளம் அதை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. நான் ஒரு முஸ்லீம், பேசிக்காக நான் தொழுகிறது, நோம்பு பிடிக்கிறது, ஹஜ் செய்கிறது, சதக்கா செய்கிறது, அடிப்படையான ஹலால் ஹராம் இவற்றை பேணுவது என்ற விடயத்தை விட்டு கொடுத்து நாங்கள் வாழ்வோம் என்றால் நாங்கள் ஐடென்டிட்டியை நாங்கள் இழந்துவிடுவோம். அதை நாங்கள் இழந்து விடக்கூடாது. இழந்து விடாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள், அது புளூரலிஸ்டிக், ஒரு பன்மை பாங்கான, இந்த சிங்கள சகோதரர்கள், தமிழ் சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், அவரோடு சேர்ந்தா நீங்கள் அங்கே படிக்கிறீர்கள். ஆகவே படிக்கின்ற அந்த காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த 4 விஷயங்களை நீங்கள் செய்து உங்களை வளர்த்துக் கொள்கின்ற அதே நேரத்திலே நீங்கள் பிற சமூகங்களோடு கலந்து வாழ்கின்ற பொழுது மிகவும் பண்பாடாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் முன்மாதிரிகளாகவும் இருப்பதும் மிக முக்கியம். அது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சமூக கடமை. நாங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு பன்மை பாங்கான ஒரு சூழலில் நாங்கள் வாழ்கின்றோம், வசிக்கின்றோம். ஆகவே நாங்கள் அங்கு முன்மாதிரியாக இருத்தல். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸத்தா, நாங்கள் உங்களை நடுநிலை சமுதாயமாக படைத்திருக்கின்றோம். ஏன்? பிற சமூகங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியானவர்களாக இருப்பதற்காக. சோ இந்த நாடு தாரு ஷஹாதா, சாட்சி, முஸ்லிம்கள் சாட்சி பகர்கின்ற நாடு. அது பல்கலைக்கழக சூழலில் அந்த சாட்சி பகர்தல் நடக்கப்படும். முஸ்லீம் என்றால் அவன் ஸ்பெஷல் குவாலிட்டி உள்ளவன் என்று அடுத்தவன் நினைக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்ள வேணும். நாங்கள் அங்க போய் கூத்தாடி கும்மாளம் அடிச்சு கூரைக்கு மேலேறி குடமுடைச்சி தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்து இஸ்லாத்தை முஸ்லிம் சமூகத்தையும் பிழையாக பிரதித்துவப்படுத்துவோம் என்றால் அது சமூகத்துக்கும் மார்க்கத்துக்கும் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஆகவே நாங்கள் அந்த அநியாயத்தை செய்யாமல் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக நாங்கள் அங்கிருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த செயல்முறைகளின் ஊடாக, இப்படிப்பட்ட சில விடயங்களை நாங்கள் செய்வதனூடாக எங்களை நாங்கள் வளர்த்து கொண்டு சமூகத்துக்கு நாங்கள் வருகின்ற போது ஒரு தொழிலை நாங்கள் பெற்று எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வதோடு மட்டும் சுருங்கி விடாமல் நிச்சயமாக நாட்டு பற்று, தேசப்பற்று உள்ளவர்களாக நாங்கள் வாழ்வதும் மிகவும் அவசியமாகும். சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே எங்களுடைய தலைப்பினுடைய முக்கியமான, அதாவது ரெஸ்பான்சிபிள் கிராஜுவேட்ஸ் யார், இதை நான் இப்ப இதுவரைக்கும் சொன்னேன். இப்போது நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு வருகின்றோம். அதாவது ஒரு வளமான செழிப்பான ஒரு நாட்டை கட்டி எழுப்புதல் என்ற அந்த விடயம். முதலாவதாக நாங்கள் இந்த தலைப்பை நான் இப்ப ஒரு 3 நாளைக்குள்ள ஒரு 7-8 ஜூம் ப்ரோக்ராம் செய்த நேரத்திலே நான் ஒரு வாய்ஸ் கட்டை கேட்டேன். ஒரு சகோதரர், ஒரே ஒரு சகோதரர் மிகுந்த மன உளைச்சலோடு ஒரு வாய்ஸ் கட்டை எனக்கு போடவில்லை, அவர் பொதுவாக சமூக தளங்களில் போட்டிருக்கிறார். நாங்கள் இன்று முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே உங்களுக்கு அடையாளம் இல்லை, நீங்கள் இலங்கையர்கள் அல்ல, வந்தவர் குடிகள், வரலாறற்றவர்கள், தேசப்பற்று அற்றவர்கள், பெரும்பான்மை மக்களுடைய மதத்திற்கு இடையூறு விளைவிப்பவர்கள், நாடு முழுக்க பள்ளிகளை கட்டி கொண்டிருப்பவர்கள், சத்தமாக எல்லா இடங்களிலும் பாங்கு சொல்லி தொழுகைக்காகவும் ஒலிபெருக்கை பயன்படுத்துகின்றவர்கள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், பாதுகாப்பு அச்சுறுத்தலானவர்கள் என்றெல்லாம் வகை தொகையற்ற குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இப்போது முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் அவர்களிடம் கையளிக்கப்படாமல் எரிக்கப்படுகின்றது. இப்படியான ஒரு சூழலிலே சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற மனோநிலையோடு தான் முஸ்லிம் சமூகம் இருக்கிறதா? இல்லையே.
இல்லாத நேரத்தில் நாங்கள் தேசப்பற்று தேசத்தை கட்டி எழுப்புவோம், தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான பொறுப்பு மிக்க பல்கலைக்கழக பட்டதார்கள் என்றெல்லாம் நாங்கள் அவர் சொல்ல வருகிற விஷயமா தான். அதாவது இதெல்லாம் போட்டுக்கொண்டு நாங்கள் ஆய்வு மாநாடு நடத்துகிறோம், தேசிய கொடியேற்றுங்கள் என்று சொல்கிறோம், துவா பிரார்த்தனைகள் செய்கிறோம். இதெல்லாம் இல்லை, இது செயற்கையாக நாங்கள் செய்கிறோமா? உண்மையில் எனக்கும் அவரோடு 100% அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு, சந்தேகம் இல்லை. எனக்கு என்ன, இப்ப இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு 7 மணிக்கு திருப்பி இன்னொரு ப்ரோக்ராம் விக்டர் ஐவனோட நான் செய்கிறேன். ராவை பத்திரிகை ஆசிரியரும் நானும் இன்னொரு ப்ரோக்ராம் 7 மணிக்கு செய்கிறோம். நேற்றிரவும் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. சுதந்திரத்தை சாத்தியப்படுத்துறதுல முஸ்லிம்களை பங்களிப்பு பற்றி 1.5 hour மிக விரிவாக நாங்கள் பேசினோம். அப்ப நான் சொல்ல வர விஷயம் உண்மையாக சொல்வதாக இருந்தா, நாங்கள் பொய்க்குண்மையிலே பேச முடியாது, உண்மையாக சொல்வதாக இருந்தா, இன்றைய பாய்லிங் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், கொதிப்பான அரசியல் சூழமைவு உங்களுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு மன உளைச்சலை தந்திருக்கிறது என்றதுல மாற்று அபிப்பிராயம் இல்லை, சந்தேகம் இல்லை, அது உண்மை. ஆனாலும் நாங்கள் இந்த நாட்டில் பல 1000 ஆண்டுகளாக குறைந்தது 1000 ஆண்டுகளாக வாழ்கிறோம். அப்ப இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு முஸ்லிம்கள் செழிப்பாக இருந்த காலத்தில் நாட்டை வளப்படுத்துவதிலும், முஸ்லிம்களுக்கு கஷ்டமேற்றப்பட்ட நெருக்கடியான காலத்தில் பொறுப்பு சகிப்புத்தன்மையோடும் இலங்கையிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார் என்று லோனா தேவராஜா என்ற அந்த ஆய்வாளர் அவருடைய முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 years of ethnic harmony என்ற நூலிலே சொல்கிறார். அப்ப உண்மையிலே நாங்கள் அப்படித்தான் இருந்திருக்கோம். நாங்கள் இந்த நாட்டை பிடிக்க வரையும் இல்லை, நாட்டுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, இந்த நாட்டில எந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருந்ததும் இல்லை. இடையில ஏற்பட்ட இந்த ஒரு அரசியல் விளையாட்டுக்குள்ளே நாங்கள் சிக்கப்பட்டு கொண்டோம், அவ்வளவுதான். எனவேதான் நாங்கள் சொல்றோம், இப்ப நாங்க இந்த நிலையில இருந்து இப்படி எல்லாம் நடக்குது முஸ்லிம்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பெடப்பாகி நம்பிக்கை ஈனம் ஏற்பட்டு அவநம்பிக்கை ஏற்பட்டு எங்களை சேர்த்துக் கொள்றாங்கல்லப்பா நாட்டுல மாலதியில மையத்தை கொண்டு இடத்துக்குள்ள கடைசியில எங்களையும் பெக் பண்ணி மாலதிக்கு அனுப்பிடுறோம். அப்படித்தான் நாட்டு நிலைமை இருக்குது. ஆகவே தேசப்பற்று, நாட்டுப்பற்று, ரெஸ்பான்சிபிள் கிராஜுவேட்ஸு, தேசிய கொடியேற்றுறது, சுதந்திர கொண்டாட்டம், இதில் பற்றி கதைக்கிறதெல்லாம் சும்மா அனாவசியமான விஷயங்கள் என்று மொத்தமாக இவற்றை ஒதுக்கிவிட்டு நாங்கள் ஒதுங்குவோம் என்றால் இன்னும் நாங்கள் பெரும்பான்மை சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டு விடுவோம். பெரும்பான்மை சமூகத்தின் பெரும்பான்மை மக்கள் இன்னும் நீதியானவர்களாகவும் நேர்மையானவர்களாகவும் உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை உள்ளவர்களாகவும் தான் இன்னும் இருக்கிறார்கள் என்பது ஒரு சாதகமான ஒரு பாயிண்ட். அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு இவ்வளவெல்லாம் பங்களிப்பு செய்திருக்காள் என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? இல்லையே. எங்களோட பக்கம் தவறுகள் உண்டு. அவர்கள் இன்றைக்கு ஜெனியூனா பயப்படுகிறார்கள் என்றது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் போபியா என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்னொரு விஷயம். போபியா ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றதுக்காக நாங்கள் ஜெனியூன் ஃபியர் என்ற ஒன்று மொத்தமாக இல்லை என்ற முடிவுக்கு வர முடியாது. போபியா என்றது அன்சைன்டிபிக் ஃபியர். 2001ஆம் ஆண்டு இலங்கை முஸ்லீம் நாடா மாறிவிடும் என்று சும்மா ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. ஜஸ்ட் ஒரு growth ரேட் கொஞ்சம் அவர்களோட நான் குடிக்கும். ஆனா சனத்து எண்ணிக்கையில 45 லட்சம் அவங்க எங்களை விட கடந்த ஒரு 20 வருஷத்துல 45 லட்சம் அவங்க கூடியாங்க, நாங்க 4.5 லட்சம் தான் குடிக்கும். அப்ப 45 லட்சம் அதிகரித்திருக்கின்ற ஒரு மக்கள் சமூகத்தை 4.5 லட்சம் சனத்தொகையால் அதிகரித்திருக்கிற ஒரு சமூகம் வெல்ல முடியாதுன்றது தெளிவான விஷயம். அப்ப இது ஒரு போபியா. ஆகவே அந்த போபியாவை, முஸ்லிமோபோபியா, இஸ்லாமோபோபியா இன்றைக்கு உலக ஒரு இண்டஸ்ட்ரி, அது ஒரு கைத்தொழிலாக போகுது. நாங்கள் அதை ஓவர் கம் பண்ண வேணும். அதுக்கு எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேணும். பவர்ஃபுல் மீடியாவை உருவாக்க வேணும், அதை கவுண்டர் பண்ண வேணும். இதான் எங்களோட பொறுப்பு. ரெஸ்பான்சிபிள் கிராஜுவேட்ஸ் பொறுப்பு இதுதான். ஆகவே இதை நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் சொன்னோம், எங்களுக்கு லாங்குவேஜ் வேணும், நாங்கள் வாசிக்கணும், உலகத்தை படிக்க வேணும். ரைட், திங்க் குளோபலி அண்ட் ஆக்ட் லோக்கலி என்று சொல்வார்கள். குளோபலி வி ஹேவ் டு திங்க், சிந்திக்கிறோமா? அப்ப நாங்கள் நிறைய படிக்க வேணும், நிறைய வாசிக்க வேணும். இஸ்லாமோபோபியா என்றால் என்ன? இண்டஸ்ட்ரியாக ஏன் அது மாறி? நேதான் லீன் என்ற ஒரு அமெரிக்கர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், இஸ்லாமோபோபியா இண்டஸ்ட்ரி என்று. நீங்கள் வாழ்த்திருப்பீர்கள். அப்ப இப்படி இதெல்லாம் நாங்கள் வாசிக்க வேணும், இதெல்லாம் படிக்க வேணும் சொல்றது காரணம் என்றால் இதெல்லாம் விளங்கி கொண்டு நாங்கள் இதுக்கு கவுண்டர் பண்ண வேணும் என்றால் இதெல்லாம் வாசித்து படித்து விளங்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். ரைட். அப்ப நாங்கள் இந்த அடுத்த கட்டத்துக்கு வருகிறோம். அதான் நாங்கள் சொல்ற பொழுதுதான் எனக்கு இந்த மனசுல தோன்றித்து நான் சொன்னேன் என்றால், இப்படி எல்லாம் நாடு போகுது, இது ஒரு அரசியல் நிலைப்பாடு, இது மாறும், இது நீடிக்காது, இதுதான் என்னுடைய நம்பிக்கை. எனவே நாங்கள் எங்களோட நாடு, எங்களோட தேசம், இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற வகையிலே நாங்கள் எங்களை பத்தி, சமூகத்தை பத்தி இருக்கிற அக்கறை போல தேசத்தின் மீது நாங்கள் இந்த நாட்டு தண்ணியை தான் குடிக்கிறோம், இந்த நாட்டில் உற்பத்தி செய்யற மரக்கரையை தான் சாப்பிடுறோம்,
இந்த நாட்டுல விளைகிற பழங்களைத்தான் நாங்க சாப்பிடுறோம், அரிசியைத்தான் நாங்க திங்குறோம். ஆகவே இது எங்கட நாடு என்ற உணர்வோடு இந்த நாட்டை புரிந்து கொள்ளல் என்பது முக்கியம். பல்கலைக்கழக பட்டதாரிகள் என்ற வகையிலே நாங்கள் உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நாட்டை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களை சூழ என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இலங்கை தேசத்தை கட்டியெழுப்பல், தேசத்தை கட்டியெழுப்பது, நேஷன் பில்டிங் என்றால் என்ன? அரசியல் ஸ்திரப்பாடு, பொருளாதார செழிப்பு, பாதுகாப்பு. ரைட். இலங்கையினுடைய கல்வி, இலங்கையினுடைய சுகாதாரம், இலங்கையினுடைய வாழ்க்கை தரம், இதை மூன்றையும் உயர்த்துவதன் மூலமாக பொருளாதார ஸ்திரப்பாடு, அரசியல் ஸ்திரப்பாடு, பொருளாதார செழிப்பு, நாட்டின் பாதுகாப்பு, இந்த மூன்று அல்டிமேட் இலக்கையும் முழுமையாக அடைந்த ஒரு தேசத்தை தான் நாங்கள், தேசத்தை உருவாக்குவதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம் நேஷன் பில்டிங் என்று. தேச உருவாக்கம். ரைட். உண்மையிலே சொல்வதாக இருந்தால், சுதந்திரத்துக்கு பிந்திய இலங்கையினுடைய பெரும்பான்மையான தலைவர்கள் இந்த நேஷன் பில்டிங்கை சரியாக செய்யறதுல சில தவறுகளை விட்டிருக்கிறார்கள். அது உண்மை. உங்களுக்கு தெரியும், டிஎஸ் சேனநாயக்கனுடைய விவசாய திட்டம். இப்ப இலங்கையை புரிந்து கொள்ளலன்னா, இலங்கை விவசாய நாடா கைத்தொழில் நாடா என்று கேட்டா எங்களுக்கு விடை சொல்ல முடியாது. இலங்கை ஆரம்பத்திலே விவசாய பொருள், ஹைட்ரோ எக்கானமி, மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய திரைசேரி நிறைத்ததெல்லாம் என்ன? விவசாய உற்பத்திகள், விவசாய பொருளாதாரம், நீர் பொருளாதாரம், விவசாய நிலங்கள், அது கூட கிடைத்த வரிகள். இலங்கையில 103 ஆறுகள் ஓடுது, பெரும் பெரும் ஆறுகள். மகாபலி கங்கையிலிருந்து சாதாரண ஆறு வரைக்கும் 103 ஆறுகள், 45 மிக பெரும் குளங்கள். அதே போன்று உலகத்திலேயே மிக வளமான சுத்தமான குடிநீர். முழு உலகத்துல ஐநாவுடைய பொதுச்சபையில் அங்கத்துவம் வகிக்கின்ற 193 நாடுகள் இருக்கு. இதுல மிகவும் குவாலிட்டியான நீர் உலகத்தில் எந்த நாட்டில் இருக்குன்னு கேட்டா ஸ்ரீலங்காவில் இருக்கு. ஸ்ரீலங்காவில ஜெல்தொட்டை என்று சொல்லப்படுகின்ற பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு இடத்திலேதான் முழு உலகத்திலும் இருக்கின்ற தண்ணீரில் மிக சுத்தமானதும் கிளியரானதும் ஆரோக்கியமானதுமான நீர் இருக்கிறது. ஒரு விஷயம், இலங்கையில பெரும்பாலும் 90% இடங்கள்ல நீங்க தோன்ற கிணத்துல தண்ணி குடிக்கலாம். அப்படி ஒரு நாடு இது. இந்த நாட்டில் நிறைய கனிமங்கள் இருக்கின்றது. ரைட். அப்ப இப்படியெல்லாம் இருக்கின்ற இலங்கை சூழ கடல், கடல் வளம் கொண்ட ஒரு நாடு. ஆனா என்ன எங்க நடக்குதுன்னு கேட்டால், ஆசியாவின் அதிசயம் இலங்கை. உண்மையில் அதிசயம்தான். எப்படி அதிசயம்? இலங்கையை சூழ கடல் இருக்கிறது. ஆனால் ஆர்ஜென்டினா, சிலி போன்ற நாடுகள் எங்க இருக்குது? அது லத்தீன் அமெரிக்கா. ஆசியாவுடைய பிற பகுதியோ ஐரோப்பாவோட பகுதியோ அல்ல, லத்தீன் அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த நாடுகளில் இருந்து கேன் ஃபிஷ்ஷை, டப்பாவில் அடைக்கப்பட்ட மீனை இறக்குமதி செய்து சாப்பிடுகின்ற மக்கள் வாழுகின்ற நாடு ஸ்ரீலங்கா என்றால் உண்மையில் இது ஆசியாவுடைய அதிசயம்தான், சந்தேகம் இல்லை. இலங்கை சூழ கடல், மறைனதுக்கு நாங்க டப்பாவில் அடைக்கிற மீனை சாப்பிடுறோம். இது ஆசியாவுடைய அதிசயம்தான். இலங்கையில சுத்தமான குடிநீர் பெரும்பாலான இடங்களில் கிடைக்கின்ற நேரத்தில் புலனறுவையில் வாழுகின்ற மக்களுக்கு ஏன் சிறுநீரை நோய் வருகிறது? இது ஆசியாவுடைய அதிசயம்தான். இலங்கை சூழ கடல் ஒவ்வொரு நாள் முழுவதும் இன்னொரு அற்புதமான விஷயம், மீனை இறக்குமதி செய்கின்ற நாடாகவும் நாம் இருக்கின்றோம். மீனை நாங்கள் இம்போர்ட் பண்றோம். இலங்கை விவசாய நாடு. பாஸ்மதி அரிசியை பாகிஸ்தானில் இந்தியாவில் இறக்குமதி செய்கின்றோம். ஒரு கிலோ 185 ரூபா இருந்து இப்பொழுது அது 400, 300, 350 வரைக்கும் அதிகரித்திருக்கிறது. இதே ட்ராபிக்கல் கிளைமேட் உள்ள பாகிஸ்தானிலும் இந்தியாவிலும் பாஸ்மதி அரிசி உற்பத்தி செய்ய முடியும் என்றால் ஏன் இந்த நாட்டில் உற்பத்தி செய்ய முடியாது? பக்கத்தில் இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அன்றாடம் அனுபவிக்கின்ற பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்களுடைய விலை பட்டியலை நீங்கள் எடுத்து பாருங்கள். அரிசி, சீனி, மாவு ஒவ்வொன்றை எடுத்து பாருங்க. விலை, இலங்கையுடைய விலையை ஒப்பிட்டு பாருங்கள். இலங்கையிலே ஸ்கை ராக்கெட்டிங், இலங்கையிலே குறைந்த விலையில் வாங்குவதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. ஆசியாவின் அதிசயம். இலங்கையிலே ஒரு பொருளுடைய விலை, அத்தியாவசிய பொருளுடைய விலைகள் குறைந்ததுக்கான வரலாறுகள் மிக குறைவு. ஆசியாவினுடைய அதிசயம்.
இப்படி நிறைய அதிசயங்கள் உள்ள ஒரு நாடாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை சிங்கப்பூரை விட வளமான ஒரு நாடாக கட்டி எழுப்ப முடியும். எங்களுக்கு சரியான ஒரு விஷன் இருந்தால், பொருளாதார ஸ்டாண்டர்ட் எகானமிக் பாலிசி, ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு இருக்கிறதா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். ஆகவே இலங்கையில உள்ள அடிப்படையான பிரச்சனைகள் என்ன? வாட் ஆஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்? இந்த தேசம், இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கின்ற உண்மையான பிரச்சனை என்ன? 1940களிலிருந்தே அரசியல் தன்னிறைவு பற்றி பேசி வருகின்ற இந்த நாட்டிலே இன்று சம்பா என்ற வகை அரிசி மார்க்கெட்டில் மொத்தமாக இல்லை. சாதாரணமாக ஒருவர் 145 ரூபாய் கொடுத்து வாங்குகின்ற ஒரு அரிசியைத்தான் ஒரு டேஸ்டான அரிசியாக பயன்படுத்த முடியுமாக இருக்கிறது. நாடு என்ற அரிசி பெரும்பாலானவர்கள் முஸ்லிம்கள் பயன்படுத்துவதில்லை. அப்ப ஏன் இப்படி எல்லாம் நாட்டில் பொருட்களுக்கு விலை ஏற்படுகின்றது? பொருளாதார ரீதியாக 4.1% மக்கள் வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்றார்கள். ஏன் இந்த நெருக்கடிகள்? சிறுவர் துஷ்பிரயோகம், பொருளாதார வழிமுறையாக விபச்சார தொழில், போனோகிராஃபியை பார்க்கின்ற முக்கியமான நாட்டவர்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக இலங்கை இருக்கிறது. கடலில் பிளாஸ்டிக்கின் ஊடாக கடலை மாசுபடுத்துகின்றவர்கள் மக்கள் வாழ்கின்ற 6வது நாடாக இலங்கை இருக்கின்றது. ஏன் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோம்? இங்கேதான் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரம், இந்த ஃப்ரீடம் என்ற விஷயம் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வருடத்திற்கு ஒரு முறை ஒரு தினம் வருகின்றது. தேசிய கொடியை வித்தோம், வாங்கினோம், கொளியினோம், அதனை நாங்கள் கட்டினோம், அதை பற்றி கதைத்தோம். ராசிக் பரித் என்ன செய்தார், டிபி ஜாயா என்ன செய்தார், டிஎஸ் சேனநாயக் என்ன செய்தார் என்று கதைச்சு போட்டு போறதுக்காக வருகின்ற ஒரு தினம் அல்ல இது. ஏற்கனவே நான் இதை தொடங்குகின்ற பொழுதே சொன்னேன், இந்த சுதந்திரத்தினுடைய அடிநாதம் என்னவென்றால் கலாச்சார பொருளாதார சுதந்திரம். நாம் இன்னும் பொருளாதார சுதந்திரம் அடைந்து விட்டோமா என்ற ஒரு முக்கியமான கேள்வி இங்கிருந்து தான் எழுகின்றது. அல்ஜீரியாவுடைய அரசியல் சிந்தனையாளர் மலிக் பின் நபி என்ற அறிஞர் சொன்னார், சில பொழுது அரசியல் சுதந்திரத்தை விட கலாச்சார பொருளாதார சுதந்திரம் என்பது ஒரு தேசத்திற்கு, ஒரு சமூகத்திற்கு, ஒரு நாட்டிற்கு மிக இன்றியமையாத ஒன்று. என்ன சுதந்திரம்? பொருளாதார கலாச்சார சுதந்திரம். நாம் இன்று அந்த சுதந்திரத்தை இழந்திருக்கின்றோம். ஆனியா லூம்பா என்று இந்தியாவைச் சேர்ந்த இன்னும் உயிரோடு வாழ்கின்ற ஒரு போஸ்ட் கொலனியல் திங்கர் இருக்கிறார், பின் கொலனித்துவ சிந்தனையாளர். நீங்கள் பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கொலனிசம் பற்றி கண்டிப்பாக படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். போஸ்ட் கொலனிசம் என்றால் 300 ஆண்டுகள் உலகத்தில் அமுலில் இருந்த கொலனிசம் என்ற அந்த காலகட்டத்திலே ஐரோப்பியர்கள் ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க மக்களை மந்தைகளாக நடத்திய அந்த காலகட்டத்திலே அவள் என்ன அநியாயங்களை செய்தார்கள், அறிவுத்துறை எப்படி புரட்டினார்கள், நாகரிகம் அடைந்தவர்கள் என்று யாரை சொன்னார்கள் என்று இப்பொழுது கேள்வி எழுப்பி அதனை மறுபரிசீலனை செய்கின்ற, ஆய்வு செய்கின்ற ஆய்வு முயற்சிக்கு பெயர் தான் போஸ்ட் கொலனிசம், போஸ்ட் கொலோனியலிசம், பின் கொலனித்துவம். அதிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் சாம்ஸ்கி, சர் எட்வர்ட் சைடு, ஐஜாஸ் அகமட், ஆனியா லூம்பா, இப்படி பலர் இருக்கிறாங்க போஸ்ட் கொலனிசம். அப்ப அந்த ஆனியா லூம்பா சொல்வார், போஸ்ட் கொலனிசம் என்று எங்களோட ஆய்வுக்கு பெயர் வைத்திருப்பது பொருத்தமா என்று எனக்கு தெரியவில்லை. பேராதனை பல்கலைக்கழக நூலகத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது, கொலோனிசம் அண்ட் போஸ்ட் கொலோனியலிசம், கொலோனியலிசம் அண்ட் போஸ்ட் கொலோனியலிசம். நீங்கள் அதை படித்து பாருங்கள். ஆனியா லூம்பா எழுதியிருக்கிறார். அவருடைய முன்னுரையை பிரட்டி பாருங்கள். அவர் சொல்றார், போஸ்ட் கொலோனிசம் என்ற சொல்லை நாங்கள் பயன்படுத்துவது தகுமா? ஏனென்றால் கொலோனிசம் முற்றாக முடிந்து விட்டால் தானே நாங்கள் கொலோனிசத்துக்கு பிந்திய என்ற கதையாடலை, டிஸ்கோஸை தொடங்கலாம். அது முடிந்து விட்டதா? முடியவில்லை. இந்தியாவுடைய சிலிக்கன் வெளி அமெரிக்காவுக்கு தேவைப்படுகிறது. உலகத்தில் பல வல்லரசுகள், ஏகாதிபத்திய சக்திகள் இன்னும் என்ன 3ஆம் மண்டல நாடுகளுடைய மூலப்பொருட்களில் கண்ணாங்குத்தி பாம்பு போல் கண்ணை வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் எப்படி நாம் போஸ்ட்கோன் என்ற சொல்லை பயன்படுத்துவது? ஆனபடியினால் ரீகொலனைசேஷன், மீள காலனித்துவமே. ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் தங்களுடைய சப்பாத்துக்காரர்களை இந்த நாடுகளை பதித்துத்தான் இந்த நாடுகளை கொலனைஸ் பண்ணணும் என்று இல்லை. பதிக்காமல்
இந்த சமூக வழியை, பொருளாதார வழியை தங்களுடைய ஆதிக்கத்தின்களை கொண்டு வருவதனூடாக they have been recolonizing, அவர்கள் மீள் காலனைஸ் பண்ணுகிறார்கள். சோ அந்த காலனித்துவத்திலிருந்து நாடுகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை இந்த சுதந்திர தினம் எங்களுக்கு தர வேண்டும். அந்த செய்தியை வரும் செய்தியாக மட்டுமன்று செயற்பாடாக மாற்றுகின்ற வேலை திட்டத்தில் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் கவனம் குவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரத்தின் அர்த்தமாக இருக்கும். நாம் பெற்ற அரசியல் சுதந்திரத்தை அர்த்தப்படுத்துவதாக இருக்கும். ரைட்? எனவேதான் இந்த விடயங்களை எல்லாம் நாம் திட்ட தெளிவாக புரிந்து கொண்டு, இந்த நாட்டை புரிந்து கொண்டு, இந்த நாட்டை உண்மையான அந்த அரசியல் சுதந்திரத்தை, கலாச்சார பொருளாதார சுதந்திரத்தை முழு நிறைவாக உறுதிப்படுத்தி கொண்டு இந்த நாட்டிலே நாம் வாழ்வதற்கான அழகான ஒரு சமன்பாடு இருக்கின்றது. என்னவென்றால், கரைந்து போகாமல் கலந்து வாழ்தல், மூடுண்டு போகாமல் தனித்துவம் பேணுதல். கரைந்து போகாமல் அடுத்த சமூகங்களோடு நாங்கள் கலந்து வாழ வேண்டும். மூடிக்கொண்டிருக்காமல் we have to be open. அதே நேரம் எங்களோட தனித்துவத்தை சிதைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த சமன்பாட்டை இலங்கை போன்ற ஒரு சிறுபான்மை நாட்டிலே பிரயோகித்து வாழ்வதற்கான வலிமையை, ஆற்றலை நாங்கள் வளர்த்துக் கொள்வதாக இருந்தால், பத்திரிகையாளர்கள், செல்வந்தர்கள், மார்க்க மேதைகள் என்ற வரிசையிலே இன்னொரு புத்திஜீவிகளாக, அறிவுஜீவிகளாக, கல்விமான்களாக செயற்படக்கூடியவர்கள் தான் பல்கலைக்கழக பட்டதாரிகள் என்ற வகையிலே அந்த பட்டதாரிகள் ஒரு எம்பவர்ட், ரெஸ்பான்சிபிள், ஒரு ப்ரொடக்டிவ் ஆன அவுட்புட்டாக அவர்கள் வர வேண்டும் என்றால், they have to polish their language, they have to read more, they have to engage in research and they have to engage in publication. அதோடு they must have the social sense, social responsibility. அதே போன்று அவர்கள் இந்த தேசத்தை பற்றிய சரியான they must understand, clearly understand the nation. அந்த நேஷனுக்கு அவர்களால் பங்களிப்பவர்கள் ஆற்ற வேண்டும் என்றால் தங்களை அவர்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதுதான் அவர்கள் ஆற்ற வேண்டிய முதலாவது பொறுப்பாகவும் இருக்கிறது. எனவே அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் எல்லோரும் செயல்பட வேண்டும். உங்களுக்கு நீங்கள் பயனுள்ளவராக, உங்களோட குடும்பத்திற்கு பயனுள்ளவராக, உங்களுடைய ஊருக்கு பயனுள்ளவராக, ஏன் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்திற்கும் பயனுள்ள நல்ல மனித வளங்களாகவும் முன்மாதிரி ஆளுமைகளாகவும் நீங்கள் மாறுவதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொண்டு பல்கலைக்கழக கல்வியை முறையாக நிறைவேற்றி கொண்டு ஒரு ஆர்கானிக் இன்டெலெக்சுவலாக எப்பொழுதும் வாசிக்கின்ற, எப்பொழுதும் தேடுகின்ற, எப்பொழுதும் தேடலிலே இருக்கின்ற மாணவ மாணவிகளாக மரணிக்கும் வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும். இமாம் மாலிக் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சட்ட மரபின் ஸ்தாபகர். அவர் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு குறிப்பு புத்தகத்தை தன்னோடு அவர் வைத்துக் கொள்வாராம். அவரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஏன் இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள்? சொன்னார், நான் பெரிய எல்லாத்தையும் அறிந்த அறிஞர் என்று என்னை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் யாரேனும் சொல்கின்ற ஒரு புதிய தகவல், எனக்கு தெரியாத ஒரு தகவல், ஒரு அறிவு, ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா எனக்கு கிடைக்கும் என்றால் நான் அதனை உடனே இந்த ஏட்டிலே பதிந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். இதுதான் உண்மையிலே ஒரு ஒரு அறிவுஜீவியினுடைய ஒரு பண்பாக இருக்கு. ஆகவே அந்த ஆளுமை பண்பில் முக்கியமான அந்த பணிவோடும் பண்போடும் அகலமான ஆழமான பார்வையோடும் தூர நோக்கோடும், அந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் என்று சொல்வார்கள், எதிர்கால நோக்கோடும் செயல்படக்கூடிய ஆளுமைகளாக நாம் நம்மை வளர்த்து கொண்டு இந்த சமூகத்தையும் நாட்டையும், நேஷன் பில்டிங் அண்ட் உம்மா பில்டிங், கரைந்து போகாமல் கலந்து வாழ்தல், மூழ்கு போகாமல் தனித்துவம் பெறுதல் என்ற அந்த சமன்பாட்டை இந்த நாட்டிலே சாத்தியப்படுத்தக்கூடிய நல்ல தலைமுறையாக நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முக்கியமான சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அதனை நீங்கள் உள்வாங்கி இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒளிமயமான தேசத்தை கட்டியெழுப்புவதில் இளங்கலை பட்டதாரிகளின் பொறுப்புகள் என்ன என்பது தொடர்பாக
உரையினை ஆற்றிச் சென்ற டாக்டர் ரவுஃப் சைன் சார் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் ரீலோட் பரிசுக்கான கேள்விகள் இதோ. கேள்விக்கு செல்ல முன்னர் விடையளிப்பதற்கான விதிமுறைகளை ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம். வினாவுக்கான விடையை ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷனை பயன்படுத்துவதன் மூலம் மாத்திரமே தெரிவிக்க முடியும். அதற்கு மாற்றமாக செக் பாக்ஸினை பயன்படுத்தி அளிக்கப்படும் விடைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷனை பயன்படுத்துபவர்களின் வரிசையில் யார் முதலில் ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷனை அழுத்துகின்றாரோ அவருக்கே விடையளிப்பதற்கான சந்தர்ப்பம் முதலில் வழங்கப்படும். குறித்த நபரின் மைக் ஹோஸ்டினால் அன்மியூட் செய்யப்பட்டதன் பின்னர் விடையை தெரிவிக்க முடியும். முதலாவது நபர் சரியான விடையை அளிக்க தவறும் பட்சத்தில் குறித்த வாய்ப்பு ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தியவர்களின் வரிசையில் இரண்டாவதாக இருக்கும் நபருக்கு வழங்கப்படும். இரண்டாவது நபரும் விடையளிக்க தவறும் பட்சத்தில் வேறு எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. குறித்த கேள்விகள் விடையளிக்க நபரொருவருக்கு 30 செகண்ட்கள் மாத்திரமே வழங்கப்படும். கேள்வி செக் பாக்ஸின் ஊடாகவும் காட்சிப்படுத்தப்படும். விதிமுறைகளை பின்பற்றி வினாக்களுக்கு விடையளிக்குமாறு பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றோம். முதலாவது கேள்வி இதோ. SWRT பண்டாரநாயக்கா அவர்களால் நிறுவப்பட்ட டொமினியன் ஸ்டேட்டஸ் பில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? மீண்டும் அந்த கேள்வி. SWRT பண்டாரநாயக்கா அவர்களால் நிறுவப்பட்ட டொமினியன் ஸ்டேட்டஸ் பில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தியவர்கள் வரிசையில் முதலாவதாக இருக்கும் நபர் நுஸ்கா ஜீனத். உங்கள் மைக் அன்மியூட் செய்யப்பட்ட பின்னர் விடையினை தெரிவிக்கலாம். 1945. 1945 என்பது சரியான விடை. சரியான விடையை அளித்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள். அல் இஹ்யா அமைப்பின் ஹோஸ்ட் உங்களை செக் பாக்ஸின் ஊடாக தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொள்வார். உங்களுடைய தகவல்களை வழங்குவதன் மூலம் ரீலோட் பரிசினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு இரண்டாவது கேள்விக்கு செல்வோம். இரண்டாவது கேள்வி இதோ. 1000 வருட கால பழைமை வாய்ந்த இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா 1000 Years of Ethnic Harmony என்ற நூலை எழுதிய பேராசிரியரின் பெயர் என்ன? ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தியவர்களின் வரிசையில் முதலாவதாக இருக்கும் நபர் உங்கள் மைக் அன்மியூட் பண்ணப்பட்ட பின்னர் விடையினை தெரிவிக்கலாம். தேவராஜா. பேராசிரியர் லோனா தேவராஜா என்பது சரியான விடை. சகோதரிக்கு எமது வாழ்த்துக்கள். அல் இஹ்யா அமைப்பின் ஹோஸ்ட் உங்களை தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொள்வார். உங்களுடைய தகவல்களை வழங்குவதன் மூலம் ரீலோட் பரிசினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு மூன்றாவது கேள்வி இதோ. இலங்கை பாராளுமன்றத்தின் அதிகார சின்னமாக திகழும் செங்கோல் எந்த ஆண்டு பிரித்தானிய பொது சபையால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது? மீண்டும் அந்த கேள்வி. இலங்கை பாராளுமன்றத்தின் அதிகார சின்னமாக திகழும் செங்கோல் எந்த ஆண்டு பிரித்தானிய பொது சபையால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது? ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷனை பயன்படுத்தியவர்களின் வரிசையில் முதலாவதாக இருக்கும் நபர் உங்கள் விடையினை தெரிவிக்கலாம். 1796. மீண்டும் ஒருமுறை விடையை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். 1796.
குறித்த சகோதரி பிழையான விடையை அளித்தமையினால் அடுத்த நபருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. அஷ்ஃபா கமால்டீன், உங்களது விடையினை தெரிவிக்கலாம். 1949. 1949 என்பது சரியான விடை. சரியான விடையினை அளித்த சகோதரிக்கு எமது வாழ்த்துக்கள். அல் இஹ்யா அமைப்பின் ஹோஸ்ட் உங்களை தனிப்பட்ட ரீதியில் தொடர்பு கொள்வார். உங்களுடைய தகவல்களை வழங்குவதன் மூலம் ரீலோட் பரிசினை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக வினாவுக்கான சரியான பதிலை வழங்கி வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளவர்களை அறிமுகப்படுத்தும் நேரம் இது. குறித்த முடிவுகள் இன்னும் எம்மை வந்தடையவில்லை. அடுத்த நிகழ்வாக சரியான பதிலை வழங்கி வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நபர்களை பின்னர் அறிவிக்கப்படும். அடுத்ததாக நிகழ்வு பற்றிய உங்களின் கேள்வி மற்றும் சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் நேரம் இது. டாக்டர் ரவுசைன் சார் அவர்களினால் நடாத்தப்பட்ட செயல் அமர்வு தொடர்பாக உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருப்பின் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை பயன்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது செக் பாக்ஸினை பயன்படுத்துவதன் மூலமாகவோ தெளிவினை பெற்றுக்கொள்ள முடியும். அஷ்ஃபா கமால்டீன், உங்களது மைக் அன்மியூட் செய்யப்பட்டுள்ளது. உங்களின் கேள்வியை கேட்கலாம். Assalamu alaikum sir. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இது ரீலோட் பரிசுக்கான வெற்றியாளர்களை அறிமுகப்படுத்தும் நேரம். இன்றைய நாளின் வெற்றியாளராக தெரிவு இன்றைய நாளின் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நபர்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். AS நுஸ்கா ஜீனத், யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா. KF அஷ்ஃபா, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. சித்திக் ஃபாத்திமா இம்ரானா, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை அளித்த அனைத்து சகோதரிக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்ததாக ஒளிமயமான தேசத்தை கட்டி எழுப்புவதில் பொறுப்புள்ள இளங்கலை பட்டதாரிகள் என்ற துணைப்பொருளின் கீழ் அல் இஹ்யா அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டு டாக்டர் ரவுஃப் செயின்ட் சார் அவர்களினால் நடாத்தப்பட்ட இந்நிகழ்வு பற்றிய உங்களது கருத்துக்களை செட் பாக்ஸின் ஊடாக தெரிவிக்க முடியும். தொழில்நுட்ப சிக்கலின் காரணமாக எமது வளவாளர் டாக்டர் ரவுஃப் செயின்ட் சார் அவர்களினால் கேள்விக்கு பதிலளிக்க முடியவில்லை. தொழில்நுட்ப இடையூறுக்கு வருந்துகின்றோம். அடுத்ததாக நிகழ்வின் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நன்றியுரையினை வழங்கி வைப்பதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் மஜ்லிஸ் அமைப்பின் துணை மஜ்லிஸ்களில் ஒன்றாக திகழும் அல் இஹ்யா அமைப்பின் உபதலைவர் சகோதரர் ஜம்ரத் அவர்களை நன்றியுரையினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கையின் 73வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒளிமயமான தேசத்தை கட்டியெழுப்புவதில் பொறுப்புள்ள இளங்கலை பட்டதாரிகள் எனும் தலைப்பிலான இந்நிகழ்வை சிறப்பாக செய்ய உதவிய அல்லாஹுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கரைந்து போகாமல் கலந்து வாழ்தல், மூழ்கி போகாமல் தனித்து நிற்றல் என்ற ஆழமிக்க நாமத்தோடு எம் தாய்நாடு என்ற வகையில் இளங்கலை பட்டதாரிகளாக இருந்து எம் தேசத்துக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் மற்றும் பொறுப்புள்ள பிரஜைகளாக திகழ வேண்டியதன் அவசியம் பற்றி சிறந்த அறிவுரைகளை வழங்கிய டாக்டர் ரவுஃப் செயின்ட் சார் அவர்களுக்கும் எம் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வை சிறப்பாக செய்து முடிக்க உறுதுணையாக இருந்த பல வழிகாட்டல்கள் வழங்கிய எமது மஜ்லிஸின் சீனியர் ட்ரெஷரர் ராசிக் சார் அவர்களுக்கும் இத்தருணத்தில் எமது அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நல்ல முறையில் நடாத்தி முடிப்பதற்கு உதவியாக இருந்த கலைபீடத்தின் துணை மஜ்லிஸான அல் இஹ்யா அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் பங்கு பற்றிய நிகழ்வை சிறப்பாக கொண்டு செல்ல உறுதுணையாக இருந்த அனைத்து இளங்கலை பட்டதாரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை அளித்த வெற்றி பெற்ற வெற்றியாளர்களை மனமாற வாழ்த்துகின்றேன். அத்தோடு இம்மவர்வின் மூலம் நீங்கள் பெற்ற படிப்பினைகள் மற்றும் அறிவுரைகள் நடைமுறை வாழ்வில் எடுத்து நடப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இவ்வாறான நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடைபெற வேண்டும் என பிரார்த்தித்து என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றியுரையினை வழங்கி வைத்த சகோதரருக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். இந்நாட்டின் சுதந்திர பிரஜைகள் என்ற வகையில் எம் தாய் நாட்டிற்கோ நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் பல. சகோதர மதங்களுடன் சமத்துவமாக நடப்பதன் மூலம் இலங்கை தீவின் முன்னேற்றத்தின் பங்காளராக மாற முடியும். நாம் இலங்கையர், இலங்கை எம் தாய் நாடு என்பதையெல்லாம் வெறும் வார்த்தைகளாக அல்லாமல் வாக்குறுதிகளாக மனதில் இருத்தி கொண்டு இன மத பேதங்களை கடந்து இணக்கமாக பயணிப்பதன் மூலம் இலங்கையின் வருங்கால சந்ததி படிக்கும் வரலாற்றை வளமானதாக படைக்க ஒத்துழைப்புடன் செயற்படுவோம் என்ற சிந்தனையுடன் வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலிகளுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இறுதி வரை எம்மோடு இணைந்து பயணித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் எமது மாலை வந்தனங்கள் உரித்தாகட்டும்.